स्यामभवद्भक्तजनाभ्यहन्तुः पितृत्वमन्ये स्वविचार्यपूर्वं स्तम्भे अवतारः तमनन्यलभ्यं लक्ष्मीकुसुमं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य कृतवक्त्राद्या पारिषद्या परश्वतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये श्रीमते लक्ष्मी हयग्रीवपरब्रह्मणे नमः श्रीमते याममुने नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमदादिवंशगोपेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवंशगोपश्रीवेदान्तदेशिकेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीसुमदिव्यपादुकाशेखर श्रीवंशगोपश्रीनारायणेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवंशगोपश्रीरङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमद्रङ्गशकारियोजन्मनिस्तात्मरक्षावरं श्रीमद्रङ्गशकारिवीरपुराणलब्धागमान्तद्वयम् ईर्ष्यादम्बविवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंशजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमाद्यं सदा रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां तुलिग्मरुग्मव्यामोहतस्थैतराणि तनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युगतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते प्रकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदात्मयकर्तनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताग्निरेण परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्चैकायां स्मृतिनिगलितं व्यापराकृत्य पुङ्क्ते गोदाकस्येनमैकमिकं पूजये वास्तु पूजः अन्नवयல் புதுவையாண்டாள் அரங்கத்து பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியுள்ள வல்ல பல்படையாய் நாடினே வேங்கடவர்க்கென்னை விதியங்கை மாற்றம் நாம் கடவாவன மேனது நீ அவசரம் 11வது அவசரம் கற்றுக்கரவை கணங்கள் பல கலந்து சென்றார் திணறடியச் சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்படியே குற்றவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணம் பேர் பாட சிக்காதே பேசாதே செல்வம் பெண்டாட்டி நீ என்று புறக்கும் பொருளேலோன் பாவாய் श्रीमते रामानुजाय नमः यो अन्तर्निविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत् अखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां च हस्तचरणश्रवणत्वगादि प्राणां नमो भगवते पुरुषाय तस्मै இந்த பாட்டில் எழுப்பப்படுறதான பெண் ரொம்ப சிறந்தவள் அப்படின்றதாக சொல்லுங்க. அது என்னன்னு கேட்டாங்க, இவளை அடைவதற்காக கிருஷ்ணன் நோன்பு நோக்கும்படியாக அப்படிப்பட்டதான பெருமையெல்லாம் சிறப்பை உடையவள் அப்படின்றதான இந்த பெண்ணுடையதான சிறப்பு. இந்த மாதிரியான பெண்ணை முன்னாடி பாசுரத்துல அவ நோன்பு நோக்கு கிருஷ்ணனை நோற்று சுவர்த்தம் புகுகின்ற அப்பனாய் அப்படின்றதாக சொல்லி நோன்பு நோத்து பகவானை அடையறதுன்றதாக அவர்கள் இது பண்ணாங்க. இந்த தோஷத்தில் இருக்கிற பெண்ணுடைய பெருமை என்னன்னு கேட்டாங்க, கிருஷ்ணன் நோன்பு நோக்கு இவளை அடையணும் அப்படின்றதாக சொல்லி அப்படிப்பட்டதான பெருமையை உடையவள் அப்படின்றதாக. இது எப்படி தெரியுது அப்படின்றதாக கேட்டா, குற்றவல்குள் புனமையிலே போதராய் செல்வ பெண்டாக்கினே குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்படியே அப்படின்றதான வார்த்தை எல்லாம் இந்த பாசுரத்துல வரதுனால
குற்றமொன்றில்லாத கோவலத்தம் பொற்பொடியே. அதே மாதிரி என்னன்னா இன்னொரு வார்த்தை சொல்றார், இது சொல்றார் செல்வ பெண்டாட்டி. செல்வ பெண்டாட்டின்னா என்ன, ரொம்ப இது நிறைய பேர் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் அந்த புறத்துல நிறைய பேர் ராணிகள் இருப்பாங்க. அதுல எல்லாருக்கும் இதுவா தலைவியா இருக்கிறது அப்படின்றதாக சொல்றாங்க. இப்போ ராவணன் நிறைய பேரை கல்யாணம் பண்ணிட்டான், அவ எல்லாருக்கும் தலைவியா இருந்தது மண்டோதரி அப்படின்றதாக. அதே மாதிரி தசரதனுக்கு இங்கே கௌசல்யா தேவி பட்ட மகிழ்ச்சியாக இருந்தாள் அப்படின்றார். அந்த மாதிரி இந்த பெண்ணானவள் பட்ட மகிழ்ச்சியை போல இருக்கிறாள் அப்படின்றதாக. அதுல பெருமாள் கூட பக்தனை அடைவதற்காக தபஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேள்வி வரும். இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் மாதிரி இல்லையா? இவளை அடைவதற்கு பெருமாள் தபஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க, அது ஒரு எக்ஸாஜரேஷன் இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப சொல்ற இது தபஸ்ல எங்க பண்ணுவா, நெருப்புல நின்றுட்டு பண்ணுவா, ஜலத்துல நின்றுட்டு பண்ணுவா, இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. அப்போ ரெண்டு பக்கமும் ஜலம் போகுது, நடுவுல நின்றுட்டு நடுவுல படுத்துட்டு அவர் எப்பவும் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் ரங்கநாதன் அப்படின்றதாக. அப்ப ஜலத்தின் உபய காவேரி மத்தியத்துல பெருமாள் என்ன பண்றார், தபஸ் பண்றார் அப்படின்றதாக சொல்லுது. அது என்னன்னு கேட்டா, ஆழ்வாரை அடைவதற்காக, திருப்பான் ஆழ்வாரை அடைவதற்காக பெருமாள் தபஸ் பண்றார் அப்படின்றதாக. என்ன அப்படின்னு கேட்டா, பாரமாய பழவினை பண்றதுக்கு என்னை தன் பாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னோடு புகுத்தான், கோரமா தவம் செய்தனன் போல் அறியேன், அரங்கத்தம்மான் திருவாரமாக்குதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே அப்படின்றதாக. அரங்கன் கோரமா தவம் செய்தான், மாதவம் கோரமாதவம் அப்படின்றதாக சொல்லி. யூஸ்வலா இந்த மாதிரி ரொம்ப கோரமான தபஸ்லாம் பண்றது அசுரர்கள் ராட்சசர்கள் எல்லாம் தான் பண்ணுவாங்க. நெருப்புல நின்று பண்ணுவா, தலையை வெட்டிட்டு பண்ணுவா, ரங்கநாதன் இந்த மாதிரி கோரமா தவம் பண்ணான் அப்படின்றதாக. எதுக்குன்னா திருப்பானாழ்வாரை அடையணும்னு. ஏன்னா அவர் தென் காவேரிக்கு அக்கறையில நின்றுட்டு கிருஷ்ணாப்பள்ளி பாடல்ல நின்றுட்டு தினம் ரங்கநாதனை பத்தி பாடிட்டு இருக்கார். இவரை எப்படி என்னைக்கு உள்ள வரப்போறார், இவர் அவர் சேரனுக்கு மண்ணை மிடிக்க மாட்டேன்னு அவர் மனசுல அந்த மாதிரியாக அவர் அவ்வளவு கௌரவத்தோட அவர் இருக்கார். நம்ம போகக்கூடாது, நம்ம அந்த அளவுக்கு யோகியத்தை இல்லைன்றதாக அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்கார். இவரை எப்படியாலும் உள்ள வரவழைக்கணும்ன்றதாக பெருமாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அதனால என்னன்னு கேட்டாங்க, இந்த மாதிரியாக பெருமாளே தபஸ் பண்றது உண்டு. இது சொல்றாரு, உதாரா சர்வையே ஞானிதோ ஆத்மைவ மேமதம் அப்படின்னு பெருமாள் சொல்றார். என்கிட்ட வந்து என்னென்ன வரம் கேட்கிறாளோ 4 வகையான பக்தர்கள், ஐஸ்வர்யத்துக்காக வருவா, கைவல்யத்துக்காக வருவா, மோட்சத்துக்காக வருவா. இந்த எல்லா பக்தர்களுமே சிறந்தவர்கள், உதாரணங்கள். அதுல ஞானிது ஆத்மைவ மேமதம், ஞானின்னு சொல்லப்படுறானே, அவன் மோட்சத்துக்காக பகவானே அடையணும்னு ஆசைப்படுறானே, அவன் பகவானுக்கு ஆத்மாவாக இருக்கிறான். ஆத்மானா என்ன, உயிர். பகவானுக்கு உயிராக இருக்கிறான் ஞானி. உயிர் இல்லைன்னாக்க உடம்பு இருக்குமா? எவ்வளவோ 50 வயசு 60 வயசு 90 வயசு ஒருத்தர் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷராக இருந்தாலும் உயிர் உடம்புல இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அதை பார்த்து எப்ப எடுக்கிறேன்னு நம்ம பாடி கேட்டுதான். அப்போ இந்த உடம்புக்கு வேல்யூவே உயிர்னாலதான். அதே மாதிரி சொன்னாங்க பகவான், இந்த ஞானிகள் இருக்காலே அவர்கள் எனக்கு உயிராக இருக்கிறார்கள் அப்படின்றதாக சொல்லி, அப்படிப்பட்டதான அந்த ஞானிகளுடையதான பெருமையை சொல்றார். வாமனனாக பெருமாள் அவதாரம் பண்ணார்கள். அவர் சித்தாசிரமத்திலே அவர் தபஸ் பண்ணார், வாமனமூர்த்தி தபஸ் பண்ணார். இந்த மாதிரி பெருமாள் தபஸ் பண்றதெல்லாம் உண்டான்னு நான் கேட்டதுக்கு, பத்ரிகாசிரமத்திலே பத்ரி நாராயணன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றதான. அதே மாதிரி சீதா கல்யாணம் எப்படி நடந்தது? தபஸ்னா என்ன, ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி அது பாஸ் பண்ணால்தான் அட்மிஷன் சொல்றாலும், இந்த மாதிரி தான் தபஸ். ஒரு காரியம் நிறைவேறதுக்காக ஏதோ ஒன்று நோக்கணும், இல்லைன்னாக்கா தபஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஒரு பூஜை பண்ணணும்ன்றதான சொல்லுவோம். அதுல சீதா கல்யாணம் எப்படி நடந்தது? அந்த சிவனுடையதான வில்லை எழுந்து நாணயற்றி அதை குறிச்சத்தினாலே சீதையுடையதான கையை பிடித்தான் பகவான். டக்குன்னு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னுதான்.
அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அதுதான் தபஸ்ன்றதான ஆன்சர். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல நப்பின்னை பிராட்டியை அடையணும்ன்றதாக பெருமாள் ஆசைப்பட்டார். அப்போ நப்பின்னையினுடையதான பெருமாள் வந்து தகப்பனார் என்ன பண்ணாருன்னு கேட்டார். அவர் கும்பன்றவர் அவர் என்ன சொன்னார், அவர்கிட்ட 7 எருது இருக்குது. இந்த 7 முரட்டு எருதையும் யார் அடக்குறானோ அவனுக்கு என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்றதான். கிருஷ்ணன் போய் இந்த 7 எருதையும் அடக்கி நப்பின்னை பிராட்டியை கைப்பிடித்தான் அப்படின்றான். அதனால என்னன்னு கேட்டார், பெருமாளும் பக்தர்களை அடைவதற்கான காரியம் எல்லாம் பண்றான் அப்படின்ட்டுதான். இந்த பெண்ணை அடைவதற்காக கிருஷ்ணன் அப்படி பிரயத்தனம் பண்றான், இவளை எப்படியாவது அடைய வேண்டும்ன்றதுக்காக. அதனால இந்த பெண்ணும் அந்த மாதிரியாக இருந்தால் கற்று கறவை கணங்கள் பலகரந்து அப்படின்றதாக. அந்த பெண்ணினுடையதான சகோதரன் இருக்கானே, அவன் என்னன்னு கேட்டாரு, அவன் ஒத்தனே பால் கறப்பான். இது என்ன இடையர்கள் ஆயர்கள் பால் கறக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. அவன் கறக்கிறான்றது என்னன்னு கேட்டார், 1 மாடு இல்லை 2 மாடு இல்லை, எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு மாடும் கன்றும் இருக்கின்றன. அந்த மாட்டுக்கெல்லாம் பால் கறக்கிறது இவன் ஒத்தனே கறப்பான் அப்படின்றதான. அதுல 2 விஷயம் வருது. ஒண்ணு என்னன்னாக்க பசுக்களுடையதான நம்பர் டோட்டல் எவ்வளவு கேட்டாக்க அது இன்னும் பெறப்படும். அது எண்ண முடியாத அளவுக்கு பசுக்கள் இருக்கின்றன. ஒத்தனே எல்லாத்தையும் பால் கறக்கிறான். அதுக்கு உதாரணம் என்னன்னா, பகவான் ஒத்தன் தான், அவன் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றான். அவன் தான் ஒத்தனாக இருந்துட்டு எல்லாரையும் சிருஷ்டிக்கிறான்னு வேதம் சொல்றது. அவன் ஒத்தனாக இருந்துட்டு எல்லா காரியத்தையும் பகவான் எப்படி செய்யறானோ அதே மாதிரியாக இந்த பெண்ணினுடையதான உடன் பிறந்தவன் அப்படி எல்லா காரியத்தையும் இவன் ஒத்தனாகவே செய்யறான். பகவான் ஒன்றாக எப்படி என்னென்ன பண்றான்றதாக நினைச்சிருக்கிறார். அது சொல்ற அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. பெருமாள் எல்லாருக்குள்ளேயும் உள்ளே புகுந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றான். கீதையில சொல்ற பிராமயந்தி சர்வபூதானாம் யந்திராரூடானி மாயையா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயசே அர்ஜுன திஷ்டதி. அர்ஜுனா, நான் எல்லாருடையதான ஹிருதயத்திலையும் இருக்கேன். ஹிருதயத்துல இருந்து என்ன பண்றேன்னா, இந்த பொம்மலாட்டம் பண்றவன் எப்படி கயத்தை வச்சுட்டு பொம்மையெல்லாம் ஆட்டி வைப்பானோ அந்த மாதிரியாக நான் ஹிருதயத்தில் இருந்து எல்லாரையும் ஆட்டி வைக்கிறேன் அப்படின்றதாக கீதையில சொல்றான். அதுதான் இந்த வேதத்தில் சொல்றது அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா அப்படின்றதாக. ஏக சாஸ்தா ந த்விதீயோஸ்தி கஷ்டன இன்னொரு வேத வாக்கியம் சொல்றது. அவன் மொத்தம்தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றவன், இரண்டாவதுன்றதே கிடையாது. அவன் மொத்தனே செய்யறான். இந்த பெண்ணினுடையதான சகோதரன் மொத்தனே எப்படி எல்லா பசுக்களிடத்திலேயும் பால் கறக்கிறானோ அதுக்கு எடுத்துக்காட்டு பகவான் இப்படி ஒத்தனாக இருந்து ஜெகத்தை எல்லாம் பரிபாலனம் பண்றான்றதாக சொல்றார். அப்படிப்பட்டதான அந்த அவன் பண்றானே எவ்வளவு பசுக்கள்ன்றதாக கேட்டா அளவிட முடியாததான பசுக்கள். அதெல்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாம் ஒரு ஆடாண்டு தான் கறக்கும் அப்படின்னால அது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி கிடையாது, எல்லாம் இளமையோட இருக்கு அப்படின்றதான. கற்று கறவை கணங்கள் பலகலந்து அப்படின்றதாக சொன்னா அது கணங்கள். கணங்கள்னு சொன்னாங்க கூட்டம் கூட்டமாக இருக்கு. ஒரு கிரவுண்ட்ல அடைச்சு வச்சு இது ஒரு லாட், அது ஒரு லாட் அப்படின்றதா இருக்கு. இந்த லாட்டா பார்த்தாலே எவ்வளவு லாட் இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பசுக்கள் இருக்கின்றன. எப்படி இதெல்லாம் முடிஞ்சதுன்றதாக கேட்டார். கிருஷ்ணனுடையதான அவதாரத்தினாலே இப்படி எல்லாம் செல்வ சமர்த்தியானது அவர்களுக்கு கிடைத்தது. அதெல்லாம் எப்படி இருக்கு அந்த பசுக்கள் தான் எல்லாம் எப்பவும் கண்ணுக்குட்டியை போல இளமையாக இருக்கிறது. இந்த இளமையாக இருக்கிறதுன்றது இது சொல்றாங்க. தசரதன் 60,000 வருஷம் கழிச்சு ராமன் குழந்தையாக பிறந்தான். சொன்னா ராமனை நினைச்சா மனசுல அப்படி சந்தோஷம் வருது. கண்ணால பார்த்துட்டாலும் நான் 20 வயசு வாலிபர் மாதிரி ஆயிட்டேன் அப்படின்றதாக தசரதன் சொல்றான். இது பகவானி விட்டுவாச்ச புனர்விவேகன். கண்ணால பார்த்துட்டேன்னாக்க எனக்கு 20 வயசு. இந்த ராமாயண ஸ்லோகத்தை அந்த காலத்து சினிமா சம்பூர்ண ராமாயணம்னு வந்து சிவாஜி அதுல ராமன் அவதாரம் 4 குழந்தைகளும் தசரதன் பிறக்க பிறந்ததான சீன் வரும். அது அந்த இடத்துல ஒரு பாட்டு பேக்ரவுண்ட். அப்ப என்ன வரி வரும்னு கேட்டா,
தசரதன் வாலிபன் போல் நடந்தான் அப்படின்றார். 60,000 வயசான தசரதனானவன் 20 வயசு வாலிபனை போல நடந்தான் ராமாவதார். ராமாயண ஸ்லோகத்தெல்லாம் வச்சு அந்த காலத்துல அவ்வளவு நுணுக்கமா விஷயம் தெரிஞ்சவர்கள் தான் அப்படி எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப ரசிக்கலாம் எப்போ பார்த்தாலும். அப்படி பெருமாளுடையதான ஸ்பர்சத்தினால இந்த பசுக்கள்லாம் இளமையாக இருந்தது, நிறைய பால் கொடுக்கும் அப்படின்றதாக அந்த கத்திரக்கரவை கணங்கள் பலகரந்து வைகுண்டத்துல நித்தியசூரிகள்லாம் இருக்காளே அவ எப்படி இருக்காங்கிறதாக கேட்டாங்க. சமயச இவை நித்திய நித்திய நிர்தோஷ நந்தாகா அப்படின்றதாக அந்த நித்தியசூரியெல்லாம் எப்படி இருக்காங்க பெருமாளையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவர்கள் பெருமாளுக்கு ஒத்ததான இளமையோட இருக்கிறார்கள். இப்படி 25 வயசுலயே இருக்காங்க இப்படி இருந்ததாக நம்ம ஆச்சாரியர்கள் அப்படி சொல்றாங்க. அப்படிப்பட்டதான அந்த பசுக்களை எல்லாம் கலந்து பெருமாளுக்கு இன்னொன்னு என்னன்னு கேட்டாங்க. பசுக்கள் இடத்திலே அப்படிப்பட்டதான பிரீதி பெருமாளுக்கு அப்படின்றதான அது என்னன்னு கேட்டாங்க. நம்மாழ்வார் சொல்றார், திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவர்த்தி செங்கனிவாயங்கள் ஆயத்தேவைன்னு திருவாய்மொழியில் சொல்றார். திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவர்த்தி, பசுக்களுடைய கூட்டங்கள் எல்லாம் மேய்க்கிறதுல உனக்கு சந்தோஷம் உவர்த்தி அப்படின்றதாக சொல்றார். திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாரு கேட்டார், சந்தோஷம் பசுக்களை மேய்ச்சாங்க கிருஷ்ணனுக்கு சந்தோஷம். திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றாரு கேட்டார், கன்று மேய்த்து எரிந்து வந்த காலாய், பசுவோட கண்ணுக்குட்டியை மேய்க்கணும்னாக்க கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பசுக்களை மேய்ச்சா சந்தோஷம் தான், கண்ணுக்குட்டிகளை மேய்ச்சாக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் நினைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டார், இடையர்கள்ல ஆண்களை பார்த்தாக்க அவர்களுக்கெல்லாம் ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. ஆண்களுக்கெல்லாம் அவெல்லாம் எப்பவும் ஃப்ரீயா இருப்பாங்க. ஆண்கள்னாலே எப்பவும் ஃப்ரீ தான். அதனால ஆண்களை பார்த்தாக்க பெருமாளுக்கு அவர்களை ஆண்களை விட அந்த ஆட்சிகளிடத்திலே இடையர்களிடத்திலே அப்படிப்பட்டதான அன்பானது உண்டு. அந்த இடை பெண்களை விட இடை சிறுமிகளை பார்த்தாக்க ஒன்றும் கொஞ்சம் கூட அவளுக்கு சுதந்திரமே கிடையாது. அப்படி தன்னால தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில இருக்கிறதான அந்த சிறுமிகளை பார்த்தா கிருஷ்ணனுக்கு ரொம்ப அன்பு ஜாஸ்தி. அப்படி தன்னாலே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத சிறுமிகளை விட பசுக்களை பார்த்தா ரொம்ப ஆசை. பசுக்களை விட கன்றுக்குட்டிகளை பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆசை கிருஷ்ணனுக்கு அப்படின்றதான. அப்படிப்பட்டதான பசுக்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, கணங்கள் பலகலந்து எல்லை இல்லாததான பசுக்களை இவன் உடனே கறக்கிறான் அப்படின்றதான. பெருமாளுக்கு இருக்கிறதான கல்யாண குணங்கள், அதாவது நற்பண்புகள். பெருமாளுக்கு தீய குணமே கிடையாது, நற்பண்புகள் நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு கேட்டா அளவிட முடியாத அளவுக்கு பெருமாளுக்கு நற்பண்புகள் இருக்கு. அவனுக்கு நற்பண்புகள் இருந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு தோணும். ஆனா இந்த நற்பண்புகளை நினைச்சுட்டாக்க என்ன கிடைக்கும்னு கேட்டா பெருமாளிடத்திலே ஈடுபாடு உண்டாகும். ராமாயணம் ஆரம்பிக்கே வால்மீகி பகவான் என்ன சொல்றாரு நாரதர்கிட்ட, 16 நல் குணங்களை எல்லாம் சொல்லி இந்த குணங்கள்லாம் நிரம்பினதான மனிதன் யாராவது இப்ப இருக்காங்க அப்படின்றதாங்க. ராமன் இருக்கான்றதாக நாரதர் பதில் சொல்றார். அதனால அங்கேயும் குணங்கள் தான் தேவை. கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டாக்க பெருமாளிடத்திலே பக்தியானது வரும் அப்படின்றதாக. இன்னொன்னு என்னன்னு கேட்டாங்க, ஆபீஸ்ல ஒரு வேலை எடுக்கிறோம், ஸ்கூல்ல அட்மிஷன் எடுக்கிறோம். என்ன பண்ண, ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் இன்னொரு ஸ்கூலுக்கு வரான். அப்ப என்ன அட்மிஷன் போது ப்ரொசீஜர்ல என்ன கேட்பாங்க, இது கான்டாக்ட் சர்டிபிகேட் இருக்கா, இந்த பாயுடையதான இந்த பையனுடையதான கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் ஆர் குட் அப்படின்றதான அந்த சர்டிபிகேட் வரும். அதனால இந்த குணங்கள் ஆபீஸ்லயும் அப்படிதான். இப்பெல்லாம் ஆபீஸ்ல கேட்கறது இல்லை, அதான் பிரச்சனை. முன்னெல்லாம் என்கொயரி பண்ணிட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவன் கேரக்டர் எப்படி, இவன் எப்படி முன்னாடி என்ன பண்ணான் எப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ கூட பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம், ஒரு சென்சிட்டிவ் போஸ்ட்டுக்கெல்லாம் அது என்கொயரியானது இருக்கும். மற்ற பொதுவாக இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நம்பர் ஜாஸ்தி ஆகிட்டு. ஆகையினால என்னன்னா குணங்கள் உண்டு. குணங்களுக்கு அந்த ஆட்பட்டு தான் ஆழ்வார்களும் லக்ஷ்மணன் முதலியவர்களும் பெருமாளிடத்திலே அப்படிப்பட்டதான பக்தி கொண்டார்கள். ஆழ்வார் சொல்றார், வல்வினையேனை ஈர்க்கின்ற குணங்கள் உடையாய், மகா பாவ
பாவி நான், ஆனாலும் உன்னுடையதான நற்பண்புகள்லாம் பார்த்தேன்னாக்க என்னால உன்னை விட்டு பிரிய முடியல, உன்னையே எப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன். காட்டுல லட்சுமணனும் ராமனும் சீதையை பிரித்து அவர்கள் சீதையை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அனுமார் வர மாறு வேஷத்துல ஒரு சன்னியாசியா வர. அனுமார் வந்தாக்க நீங்களா யாரு, உங்களை பார்த்தா ரொம்ப கான்ட்ரடிக்டிங்கா ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு, சன்னியாசி மாதிரி மரபுரியும் மாந்தோலியும் கட்டிட்டு இருக்கு, ஆனா ராஜகுமாரர்கள் மாதிரி கையில வில்லு வாழ் இதெல்லாம் வச்சிருக்கீங்க. ஒண்ணுக்கு ஒண்ணும் இந்த மரபுரி மாந்தோல்லாம் கட்டிட்டாக்க அவர்கள் சாதுக்களாக இருப்பார்கள்னா கையில ஆயுதங்கள்லாம் வச்சிருக்க மாட்டார். ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தா இந்த மாதிரி சன்னியாசி மாதிரி இருக்க மாட்டார். ரெண்டு இருக்கு, நீங்க யாருக்கு தான் கேட்கிறார். சுக்ரீவன் அம்சத்தை யாருன்னு பாரு, வாலி அம்ச ஆட்களா ராமனை கொல்வது, சுக்ரீவனை கொல்வதற்காக வாலி அம்சதான ஆட்களான அவனுக்கு எப்பவும் பயம். வாலி நடத்துல இருக்கிற பயத்தினால சுக்ரீவன் அனுமாரை போய் நீ பரிசை பண்ணிட்டு வா, இவளை யாருன்னு செக் பண்ணிட்டு வா. அனுமார் மாறு வேஷத்துல வர. வந்த உடனே அவர் இப்போ ராமன் சொல்ற, லட்சுமணா நீ பதில் சொல்லு. அப்போ தம்பி என்ன லட்சுமணனுடையதான மனப்பாங்க வெளியிடணுன்றதுக்கா ராமனுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு தெரியுமா? பூர்வ பாஷைன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் பேசுவார். ரெண்டு பேர் மீட் பண்ணிட்டாங்க. குட் மார்னிங் ஃபர்ஸ்ட் யார் சொல்றதுன்னு ஒரு ரெஸ்டிங் பார்ப்போம். அந்த மாதிரிலாம் இல்லை, ராமன் தான் எப்போவுமே குட் மார்னிங்னு சொல்லுவாங்க. நமஸ்காரம்னு சொல்றது ராமன் தான் ஃபர்ஸ்ட். யாரா இருந்தாலும் பெரிய ஆளை பார்த்தாக்க நம்மளுக்கு காரியானம்னாக்க குட் மார்னிங் சொல்றது வேற. சாமானியமான ஜனங்களை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங்னு சொல்லுவான் ராமன். அப்படிப்பட்டதான ராமன் இங்க அனுமார் கேட்டு லட்சுமணனை பார்த்து நீ பதில் சொல்லுங்கிறார். ஏன்னு கேட்டா லட்சுமணன் மனசுல இருக்கிறதான அந்த பக்தி இருக்க, ராமனிடத்துல இருக்கிற ஈடுபாடு, அதை உலகத்துக்கு காட்ட வேண்டும்ன்றதுக்காக அவனை பேச சொல்றார் ராமன். என்ன பேசினார் லட்சுமணன் கேட்டார். அகமஸ்மி அவரோ புராதா குணேந்தாஸ்யம் உபாதகா. ராமனுக்கு தம்பின்றதாக ராமன் நினைக்கிறார். என்ன தம்பின்னு ராமன் நினைக்கிறார். நான் எப்படி நினைச்சுன்னு வந்திருக்கேன், நீ தம்பி இல்லையான்னு கேட்டார். தம்பி தான், ஆனா நான் என்ன எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? அவருடையதான குணங்களுக்கு தோற்று நான் இங்கே தாசனாக வந்திருக்கிறேன். குணை தாசியம் உபாதகா அப்படின்றதா. அதனால பெருமாளுடையதான குணங்களுக்கு தோற்று வந்திருக்கிறேன். என்ன குணம் இருக்கு பெருமாளுக்கு இருக்குதான் கேட்டார். அது ஒரே ஸ்லோகத்துல சுவாமி ஆளவந்தார் எடுத்துக்காங்க. பெருமாளுடைய குணங்கள் எவ்வளவுன்னா கற்றுத்தரவை கணங்கள் பலகரத்துன்னு சொல்ற மாதிரி பெருமாளுடையதான குணங்கள் அளவிட முடியாதுன்னு ராமானுஜர் எடுத்து சொல்றார். நேதி நேதின்றதாக வேதம் சொல்றது இயற்காரஹிதம், இவ்வளவு தாக்குறது கிடையாது, எல்லை இல்லாததான குணங்களை உடையவன் பகவான். ஒரே ஸ்லோகத்துல அது கச்சிதமா சுவாமி ஆளவந்தாருக்கு ராமானுஜருடையதான ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் அவர் சொல்றார். என்ன சொல்றார் கேட்டார். வசீபகாத்யோ குணவான் குஜுசுஜி மிருதுப்தயாளோ மதுரஸ்திரஸ்தமஹ கிருதீகிருதன்ய ஸ்வமசி ஸ்வபானுதஹ சமஸ்த கல்யாண குணாந்தோததிஹி. வசி அப்படின்றதா. வசின்றதாக சொன்னா எல்லாரையும் தன் வசத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான் பகவான். யாரா இருந்தாலும் பெருமாள் வசத்துல தான் இருக்கணும், கிருஷ்ணன் வசத்துல தான் இருக்கணும். கிருஷ்ணன் கிட்ட ஈடுபடாதவர்கள் யார் இருக்காங்க? அதனால எல்லாரையும் தன் வசத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். இவன் எப்படி இருக்கான்னு கேட்டா பக்தர்கள் வசமாக இருப்பான். யசோதை கட்டும்படியாக தன்னை ஆக்கிக் கொள்வான். கண்ணினம் செலுத்தாம்பினால் கட்டுண்டம் பண்ணிய பெருமாயன் உடையதான். ஒரு சர்வேஸ்வரனான கிருஷ்ணனானவன் ஒரு இடைப்பெண்ணானவள் தன்னை கட்டும்படியாக தன்னை மாற்றிக் கொள்கிறான். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு வசப்படுவான், மற்றவர்களை எல்லாம் தன் வசத்திலே வைத்திருப்பான் அப்படின்றதாக. வசீபதான்யஹா வதான்யன் வேண்டிக்கெல்லாம் தரும் போதிருப்பதாக ஆழ்வார் சொல்றார். என்னென்னலாம் கேட்கிறோமோ பெருமாள் அது எல்லாத்தையும் கொடுக்கிறேன் அப்படின்றதாக. சதுர்விதா பஜந்தே மாம் ஆத்தோ ஜிக்யாசு ரத்தார்த்தி ஞானிச்சே பரதர்ஷபான்றதாக எல்லாம் கொடுக்கிறேன்றதாக பெருமாள் சொல்றார். அப்படிப்பட்டதாக வதான்யன். வதான்யன் மாத்திரம் இல்லை, கொடுக்கச்சிலே அன்பான வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறது. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. அதனால இந்த தடவை என்னால் முடிஞ்சது கொடுத்தேன். அடுத்த தடவை வந்து எப்போ வேணும்னாலும் நீங்க வரலாம், அடிக்கடி வரலாம். ஒரு தடவை வந்துட்டு
இப்போ திருப்பி வந்தாக்க நான் ஏதாவது நினைக்க போறேன்ன்றதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. எப்போ வரணுமோ அப்பெல்லாம் வரலாம். நீங்க என்னால் முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்றது இருப்பாருமோ அதெல்லாம் பெருமாள் அவன் தான் வதான்யன். அந்யன் வதா அந்யன் வதான்றதா அதுவார். இன்னும் வேற என்ன வேணும் கேளுங்கோ, இன்னும் வேற என்ன வேணும் கேளுங்கோன்றதாக சொல்லி வேண்டியதெல்லாம் தரும் கோதில் வசீபதான்யா குணவான். குணவான்றதாக சொன்னா உயர்வு தாழ்வுன்றதான வேற்றுமை இல்லாமல் பகவான் பழகிறது. பாலும் நீரும் எப்படி இரண்டரை கலக்கட்டும், அதனால தானே எல்லாம் மிக்ஸ் பண்ற பாலும் ஜலமும் அது ஒண்ணு சேர்ந்துடும் சொல்லுமா. தண்ணியும் எண்ணெயும் ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகிடாது, அது தனித்தனியா இருக்கும். அப்படி இல்லாமல் பாலும் ஜலமும் போல பெருமாள் பால் போல உயர்ந்தவனாக இருந்தாலும் தண்ணியை போன்றதான நம்மிடத்திலேயும் சகஜமாக பழகுவான். அதை சகஜமா பழகினத ரொம்ப சிறப்பான உதாரணம் ஒரு பாசுரத்துல திருப்பதியாழ்வார் சொல்ற குகனோட பழகினான் ராமன். முன்ன பின்ன அதிகமா பழக்கம் இல்லை. அந்த காட்டுக்கு போன உடனே அந்த இடத்துல குகன் வந்து ராமனுக்கு உபச்சாரம் எல்லாம் பழம் இதெல்லாம் கொடுக்குறான். காய் கனி எல்லாத்தையும் கொடுத்து அவனுடையதான வேடுவர்கள் அத்தனை பேரும் வர, ஒரு 100கணக்கான வேடுவர்கள் எல்லாமும் வர. வந்தா எப்படி இருக்குன்னு கேட்டார். அப்போ ஆழ்வார் சொல்ற அந்த ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னால் இறங்கி அப்படின்றாங்க. அவன் இது ஞானம் கிடையாது. அந்த வேடுவனுக்கு என்ன ஞானம் இருக்கும்? படிப்பறிவு ஒன்றும் கல்வி அறிவு எல்லாம் கிடையாது. அதனால அதே மாதிரியாக கீழ்மகன். கீழ்மகன்றதாக சொன்னாங்க வேடுவன். வேடுவர்களுடைய தொழில் என்னன்னு கேட்டார். விருத்தியாருக்கு இம்சை பண்றதுதான் அவர்களுடைய வேலை. மிருகங்களை வேட்டையாடுறது என்பதையே தொழிலாக செஞ்சிருக்கிறவர்கள். அப்படிப்பட்டதான அவன் வந்து அவன் இப்படியெல்லாம் இருக்கானே, ஞானம் இல்லை, அவனுடையதான தொழிலும் அகிம்சை இல்லை, அது எல்லாரையும் துன்புறுத்ததான ஒரு செயல்களெல்லாம் பார்க்காமல் இன்னருள் புரிந்து அவனை கூப்பிட்டு கட்டிட்டாராம் பெருமாள். கட்டிட்டு என்ன பண்ணான்னு கேட்டார். இன்னருள் புரிந்தார். இன்னருள் புரிந்தார்னு சொன்னாக்க, நான் இங்கேருந்து உள்ள தண்டகாரன் என் காட்டுக்குள்ள போயிடுவேன். என்னை தேடிட்டு பின்னாடி பரதன் என் தம்பி வருவான். எனக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு பரதன் வருவான். பரதன் வந்தாருனாங்க நான் போன வழியை காட்டல அவனுக்கு காமி அப்படின்றதாக அந்த கைங்கரியத்தையும் அந்த குகனுக்கு கொடுத்தார் பெருமாள். அதுதான் இன்னொரு இவ்வளவு பண்ணாரா. அவனோட பழகினதே பெரிய விஷயம். அவனுக்கு ஒரு சர்வீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அதோட பெரிய அருள். அதோட பெருசு என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு பண்ணிட்டு பெருமாள் சொல்ற இன்னொரு மாலைமான் மடநோக்கி ஒத்தோழி அப்படின்றார். மான் போன்ற விடியை விடையதான சீதையானவள் உனக்கு தோழி. அவ்வளவு அந்த மாதிரி இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப். சக்கரவர்த்தி திருமகன் ராமன், குகன் வேடுவன். என்னன்னா சௌசீல்யம். அந்த குணம்னு சொன்னாலே சௌசீல்யம்ன்றதாக அர்த்தம். அதனால அவன்கிட்ட என்ன சொன்னார், சீதை உன் தோழி. உம்பி எம்பி என்று ஒழிந்தில்லை. உம்பின்னு சொன்னாங்க உன்னுடையதான தம்பி. யாரு? குகனுடைய தம்பி யாருன்னா லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார். குகன் வந்து லக்ஷ்மணன் உன்னுடைய தம்பி, அப்புறம் தான் எனக்கு தம்பி அப்படின்றார். உம்பி எம்பி என்று ஒழிந்தில்லை. அப்புறம் என்ன இவ்வளவு சொன்னாலே என்ன அர்த்தம்? குகனுக்கும் ராமனுக்கும் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு தெரியுது. சீதை உனக்கு தோழி, என் தம்பி உன்னுடைய தம்பி. என்ன பரதன் வந்தாக்க நான் போன பாதையை காட்டு, அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டார். இவ்வளவு பண்ணாலே என்ன அர்த்தம்னா ரொம்ப டியர் ஃப்ரெண்டுன்னு ஆயிடுது. அப்புறம் சொல்ல தோழன் நீ எனக்கு என்ற சொற்கள் வந்து அடியேன் மனது குஹா நீ என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு வாயாலேன்னு சொன்னார். அப்போ ரொம்ப டச்சிங்கா இருக்குதுதான். அதனால்தான் சுவாமி தேசிகன் அந்த இடத்துல என்ன சொல்ற, சௌசீல்ய சாகரா. குகனுடையதான அந்த கூட்டங்கள்லாம் வந்து பெருமாளை கட்டிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஷேக் பண்ணி அவளை கட்டிட்டு அவளை விசாரிச்சார் அப்படின்னா. அதனால வெறும் சௌசீல்யம்னு சொன்னா போறாது, வேற்றுமையின்றி பழகுவார்ன்றது சொன்னா போறாது. அந்த குணத்துக்கு சமுத்திரம் போன்றதான அவ்வளவு அளவிட முடியாததான அந்த குணத்தை உடையவன். குணவான் ருஜு சுதிகி. ருஜுன்றதாக சொன்னா செம்மை. தமிழ்ல செம்மைன்னு சொன்னாக்க அது முக்கரணங்கள்னாலேயும் ஒரே விதமாக இருக்கிறது.
ஒன்றே சொல்வான் ஒன்றே செய்வான் அப்படின்றதான பாட்டு வந்து அதுதான் ருஜுகு செம்மைன்றதான தமிழ்ல பேர். மனசுலையும் வாக்குலையும் காரியத்திலையும் ஒத்து இருக்கணும். ஒரே போல மனசுல நினைச்சதை வாயால பேசணும், மனசுல ஒன்று வச்சுட்டு வாயால வேற பேசணும். ஏன்டா இங்க வந்தாலும் வாங்க சார் வாங்க சார் அதே மாதிரி எல்லாம் சொல்லாமல் அப்படியே உள்ளத்தோட இருக்கணும். அதே தான் வார்த்தையில சொல்லணும். வார்த்தையில சொல்றதையே தான் செயல்ல புரியணும். அதுக்கு என்ன சார் நாளைக்கு நீங்க வாங்க ஒரு 1000 ரூபீஸ் என்னால் ஆனந்து டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போனாங்க செக்கே வாங்க மாட்டுட்டேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை சால்ஜாப் சொல்லிட்டு தராமல் இருக்கு. இதெல்லாம் செம்மை இல்லை. பகவான் கிட்ட இது மூணும் உண்டு. அவனுடைய மனசும் வாக்கும் அவனுடைய செயலும் ஒத்து இருக்கும். எங்க இருந்ததுன்னு கேட்டார். கிருஷ்ணாவதாரத்திலே ஒத்து இருந்தது. திரௌபதி கேட்கிறா, கிருஷ்ணா இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எங்களெல்லாம் காப்பாத்துறேன்னு சொல்றீங்க, நீ என்ன உன்னுடையதான அந்த வார்த்தை இருக்க அது நிறைவேறுமா? எங்களுக்கு எப்போ விடிவு காலம் வரும் கிருஷ்ணான்றதான திரௌபதி கஷ்டத்தை கேட்கிறார். அப்போ கிருஷ்ணன் என்ன பதில் சொல்றாருன்னா, என்னுடையதான வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது. அதுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹரிச்சந்திரன் போய் சொன்னாலும் சொல்லுவார், இவர் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெருமான் சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டா, இமயமலை சுக்குநூறா விடிச்சாலும் வெடிக்கும், என் வார்த்தை பொய்யாகாது. கடலானது வற்றி போனாலும் போகும், என் வார்த்தை பொய்யாகாது. பூமியானது பிளந்தாலும் பிளக்கும், என் வார்த்தை பொய்யாகாது. திரௌபதி, கட்டாயம் உங்களுக்கு நல்ல காலத்தை நான் பெற்று தருவேன் அப்படின்றதாக பெருமாள் சொன்னார். அதுதான் என்ன அந்த செம்மை. மனசுல நினைச்சது வாயால பேசுறது காரியத்துல காமிக்கிறது மூன்றும் பெருமாளுக்கு ஒன்றாக இருக்கிறது என்றதாக பெருமாள் சொல்றார். கிருஷ்ணனுடையதான வார்த்தையிலேயே வந்தது. நமே மோகம் மச்சோபவே என்றதாக சொல்றார். என்னுடைய வார்த்தை ஒருபோதும் வீண் போகாது பொய்யாகாது என்றதாக பெருமாள் அவரை வேற கேரண்டி கொடுக்கிறார். மா சுஜஹா அப்படின்றதாக சொன்னாங்க. அதனால ருஜுகு சுச்சிஹி அப்படின்றதான அது என்னன்னு கேட்டாக்க, சுச்சின்னா சுத்தமானவன். பெருமாள் தோஷம் இல்லாதவன், பவித்திரமானவன், நம்மளையும் சுத்தமாக்குறான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தர்கள் கிட்ட பெருமைதாக எதிர்பார்க்காமல் அனுகிரகம் பண்ணோம். இவன் எனக்கு என்ன கொடுக்குறான், அதுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு கொடுக்குறேன்றதாகலாம் கருதாமல் பெருமாள் அப்படி கொடுக்குறான் அப்படின்றதாக. மிருதுகு அப்படின்றான். ரொம்ப மிருதுவா இருக்கான் பெருமாள், சாஃப்டா இருக்கான். பிசிக்கலா டச் பண்ணாக்க சாஃப்டா இருக்கான்றது அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டாங்க, இஸ் சோ நைஸ் அப்படின்னாலும் மிருது. என்னன்னு கேட்டா, பெருமாள் கிட்ட தப்பு பண்ணவர்களே திருப்பி கிருஷ்ணன் கிட்டேயே வந்து பழக முடியாம பெருமாள் அவ்வளவு சாஃப்டா இருக்கான். அவனுடைய குணத்தினாலே அப்படி சாஃப்டா இருக்கான்னு. காக்காசுரன்றவன் சீதையனிடத்திலே தப்பு பண்ணான். பெருமாள் ஒரு பானத்தை போட்டார், அதை துரத்திட்டு எங்கேயோ போச்சு. கடைசியில சுத்தி பெருமாள் காலிலேயே விழுந்தது. பெருமாள் என்ன சொன்னார்னா, பதார்த்தம் அப்படி காப்புத்தா பையா தப்பிய பாலியது கண்ணழிலே செய்த காப்புத்தன். அது என்னன்னா கிருபையா பரியபாலயத்துன்னு நியாசமயத்துல சுவாமி தேசியம் செய்வார். அதனால அதனிடத்துல என்ன பண்ணார் பெருமாள் கேட்டார், கிருபையினாலே இரக்கத்தினாலே அந்த காதம் எங்க விழுந்தது? எல்லா இடத்துலயும் சுத்தி கடைசியில பெருமாள் கிட்டே விழுந்தது. அதனால என்ன மிருது இல்லவா, அவங்ககிட்ட நான் எப்படா போக முடியும்னு பயப்படாது. நம்ம பெருமாள் எப்ப போனாலும் நம்மளை எடுத்துப்பார் அப்படின்றதான அந்த நம்பிக்கையோட கூட அங்கே போச்சு அப்படின்றதான மிருதுகு தயாலுகு அப்படின்றதான தயை அப்படின்றதான தயைன்றதான ஒரு குணம் பெருமாள் கிட்ட இல்லைன்னாக்க கோடிக்கணக்கான நல்ல ஆஸ்பிஷியஸ் குவாலிட்டிஸ் இருந்தாலும் அதெல்லாம் எடுபடாது. என்னன்னு கேட்டா, பெருமாளுக்கு அவர் ஆம்னேஷியன், எல்லாம் தெரியும். பெருமாளுக்கு எல்லாம் தெரியும்னாக்க நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? தயைன்றதான ஒரு கேட்டலிஸ்ட் அதோட சேர்ந்ததுன்னாக்க எல்லாம் தெரியறதுன்றது நம்ம கிட்ட பாசிட்டிவா வேலை செய்யும். தயை இல்லாமல் அவனுக்கு ஆம்னேஷியன் சொன்னோம்னாக்க என்ன பண்ணுவார் பெருமாள்னா, நம்ம போன உடனே ஒரு பிரிண்ட் அவுட் வரும் அவர் முன்னாடி, இவன் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கான் லிஸ்ட் வரும். சரி, இவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடு. அதனால என்னன்னா தயை சேர்ந்ததுனாக்க என்ன ஆகும்னா, ஐயோ பாவம் அதெல்லாம் ஏதோ அவருக்கு முடியல அந்த மாதிரி, அதனால அவரை சர்வீவ் பண்ணிருக்கோம் அப்படின்றதாக சொல்லி இறக்கும். அதனால பெருமாள் கிட்ட இன்யூமரபிள் குட் குவாலிட்டிஸ்
தயைன்ற ஒரு குவாலிட்டி அதுல இல்லைன்னாக்க மீதி எல்லாம் நம்மளுக்கு குட் குவாலிட்டியே இல்லை, பாபம் தான் தோஷம் தான்றதாக ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அதனால அந்த கம்பேஷன்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பெருமாளுக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுக்கும் அதை சொல்றேன். நம்மளுக்கு 1000 குவாலிட்டி இருந்தாலும் அந்த கம்பேஷன்ன்றது இல்லைன்னாங்க, தயன்றது இல்லைன்னாங்க, மீதி எல்லாம் இருந்தும் அது எடுபடாம பிரயோஜனம் இல்லை. விஷகிரி கிரகமேதி குணாக போதபலேஸ்வர்ய வீரிய சக்தி குணாக தோஷா பிரவேகவேதே தினாமதையே பிரயாதினாபூதாகான்னு திருப்பதி சீனிவாச பெருமாள் அவர் பேர்ல 108 ஸ்லோகம் சுவாமி வேதாந்த தேசிகன் பாடியிருக்கார். என்னன்னு பாடியிருக்காருன்னா, தயையே வடிவெடுத்தவன் சீனிவாசன் திருப்பதி பெருமாள். அதனால தயை, அதனால பெருமாள் கிட்ட இருக்கிறதான அந்த கருணைன்றது உள்ளதுனால்தான் நம்ம எல்லாம் பிழைக்கிறோம். அப்படி தயாளு மதுரகா, மதுரகான்றதாக சொன்னாங்க ரொம்ப இனிமையானவன், அளவற்றதான ஒரு ஹாப்பினஸ் பிளிஸ் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்தார் பெருமாள். மதுரகா ரசோமை சகான்றதாக சொல்லி எம்பெருமான் பூரா அப்படியே இது மாதிரி என்ன சொல்லுவார், இந்த கல்கட்டா ஸ்வீட்லாம் இருக்க ரசகுல்லா குலோப்ஜான் அந்த மாதிரி அதுல எந்த பார்த்து ஸ்வீட் இல்லை, கம்ப்ளீட்டா அது ரசோமை சகா அப்படின்றதான அப்படிப்பட்டதான மதுரம் பெருமாள் அப்படின்றதான ரூப ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். ராமனை பார்த்தாக்க ஜென்ஸ் எல்லாம் நினைப்பாளாம், நம்மளாம் கேர்ள்ஸா பார்க்காம இருக்கட்டுமே, இந்த ராமன் இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்றதான. அதுக்கு சூர்பனகை தான் பெஸ்ட். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார் ராமன் யாருன்னா சூர்பனகை தான். என்ன அப்படின்னு பீயிங் எ உமன், அவர் பெருமாளுடைய அழகுல அப்படி அவர் ஈடுபட்ட மாதிரி அனுமார் கூட ஈடுபடும். ஏன்னா அவர் ஒரு கண்ட பிரம்மச்சாரி, அவருக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன சொல்றாருன்னா, ராமஹா கமலபத்ராட்சகான்னு சீதை கிட்ட சொல்ற, ராமன் கிட்ட இருந்து வரேன்னு நீ அனுமான்னு சொல்றீங்க, ராமனுடையதான ஐடென்டிட்டி எல்லாம் சொல்லு, அவருடையதான பாடி எப்படி இருக்கும், திருமேனி எப்படி இருக்கும் சொல்லு, ஒவ்வொன்றையும் சொல்ற. கமலபத்ராட்சகான்னு சொல்ற, தாமரை போன்றதான கண்கள். யாரு அம்மா சொல்ற சிந்திக்கிட்ட. ஓகே, அது இதுதான். சூர்பனகை என்ன சொல்றான்னு கேட்டா, புண்டரீகம், அவனுடைய கண் எப்படின்னா புண்டரீகத்தை போன்றது. தாமரைக்கும் புண்டரீகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, தாமரை சாதாரணமா இருக்கும், 1000 இதழ் கொண்டதுன்றது புண்டரீகம். அப்படி அந்த புண்டரீகம்ன்றதான 1000 இதழ் கொண்டதான அந்த பூவுக்கே தாமரை, அதனுடையதான இதழை போன்றதான கண்ணை உடையவன் ராமன்றதாக சூர்பனகை. இந்த மதுரகா மிருதுன்றதுக்கு சூர்பனகை சொல்றா வரணும். தருணம் ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீரகிருஷ்ணாதினாபரோ. ராமனுடையதான அழகு, அந்த இது இருக்கு, அந்த ஹேண்ட்ஸம்னஸ் அதை சொல்ற. தருணம், அவர் எப்படின்னா யூத்ஃபுல்லா இருக்க. ரூபசம்பன்னம், யூத்தா இருந்தா போதாது, ஓவரால் அட்ராக்ஷன் வேணும். அந்த அழகு இருக்கு, ஹேண்ட்ஸமா இருக்கா, எங்க இருக்கா, அட்ராக்டிவா இருக்கா. தருணம் ரூபசம்பன்னம். சரி, இதெல்லாம் இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க, ஜிம்மெல்லாம் போய் மிஸ்டர் யூனிவர்ஸ் மாதிரி இருக்காங்க. மிஸ்டர் யூனிவர்ஸ்லாம் பார்த்தா எப்படி பயமா இருக்கும். அவரெல்லாம் பார்த்தாக்க கட்டுமுட்டா ஒரே மசில் எங்க பாரு இப்படி காமிச்சிருப்பான். அதெல்லாம் பார்த்தாக்க விகாரமா இருக்கும். ரூபசம்பன்னம் சுகுமாரம், ரொம்ப டெண்டரா இருக்காங்க. சப்பல் அப்படின்றாங்க. சூர்பனகை எப்படிலாம் சொல்றாங்க, அவ்வளோ அனுபவிச்சிருக்க ராமனுடைய அழகு. அதுக்கு நம்ம பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்றான்னு கேட்டாங்க, அழகிலே ஈடுபட்டால் தங்கை அப்படின்றான், வீரத்திலே ஈடுபட்டான் தமையன். ராவணன் என்ன பண்ணான், ராமனுடையதான அந்த போர் பண்றதான யுத்தம் பண்றதான அந்த இது சாமர்த்தியத்துல அவன் ஈடுபட்டான். சத்ரோஹோ பிரக்யாத வீரிய சேர்ந்ததாக சொல்லி, இது சாட்சாத் நாராயணன் வைகுண்டத்திலேருந்து வந்து யுத்தம் பண்றான். சாதாரண மனுஷனா நான் நினைக்கல. என்ன ஐ ஹவ் சீன் ஆல் வாரியர்ஸ்னு ராவணன் சொல்றான் தன்னுடைய சாரதி கிட்ட. இது சாதாரண ஆள் இல்லை, இது சாட்சாத் பரமாத்மா நாராயணன் தான் வைகுண்டத்திலேருந்து வந்து என்னோட யுத்தம் பண்றான். அவன் வீரத்துக்கு இலக்கானான், தங்கை அழகிலே ஈடுபட்டார். 2 பேரும் என்ன பண்ணான்னு கேட்டான். அப்ப ஏன் பெருமாள் கிட்ட தானே இன்வால்வ் பண்ணான், ஏன் நல்ல கதி கிடைக்கலன்னு கேட்டாங்க.
பிராட்டியை ஒதுக்கினார்கள். சூர்பனகை என்ன பண்ணா, சீதையை முழுக்கிட்டாங்க. ராமனுக்கு அப்ப யாரும் இருக்க மாட்டா, நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாங்கிறதுக்காக சீதைக்கு ஒரு ஹார்ம் பண்ணணும்னு அவன் ட்ரை பண்ணான். அவன் என்ன பண்ணான்னு கேட்டான், பெருமாளையும் தாயாரையும் பிரிச்சான். பெருமாளை விட்டுட்டு தாயாரை பிரித்தான். அதனால எப்பவும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, பெருமாள் தாயார் ரெண்டு பேரையும் சேர்த்துதான் சேவிக்கணும். தாயாரை விட்டுட்டு பெருமாளை விட்டுட்டு தாயாரையோ சேவிக்க கூடாது. தாயார் கூட இருந்தாக்க, மகாலட்சுமி கூட இருந்தாக்க பெருமாள் நம்மளை கைவிடவே முடியாது. என்ன தாயார் கிட்ட முதல்ல இதை முடிக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல அவசரமா யாரும் கூப்பிடுறா, பிரம்மா வந்திருக்க, ஒரு போன் பேசிட்டு வரேன், பிரம்மா அப்புறம் பார்த்துக்கலாம், அவரை நான் வெயிட் பண்ண சொல்றேன். இந்த வந்திருக்கிறதான இந்த சாதாரண மனுஷனை முதல்ல அவரை காப்பாற்றும்போது சரணாகதி பண்றாரு அவங்க திருப்படியில, இவரை காப்பாற்றும் போதுதான அப்படி பொழுது அவர் சொல்றா. இது சொன்னார்கள், கருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசால சுகுமாரோ மகாபலோ. காம்பினேஷன் சப்பலாவும் இருக்கா, டெண்டராகவும் இருக்கா, மகாபலோ. அது எப்படி புரிய வைக்கணும்னு கேட்டா, டெண்டராகவும் இருக்கா, பலமும் இருக்குன்னாங்க. குங்ஃபு கராட்டையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும், பார்த்தா டெண்டரா இருக்கும், டக்குன்னாக்க அவளுக்கு பலம் வந்துடும் அப்படின்றதா. அதனால சப்பலாவும் இருக்கா, பலசாலிகளாகவும் இருக்கா. புண்டரீக விசாலாற்று கண் எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த 1000 எதிர் கொண்டதான அந்த தாமரையுடையதான எதிர் போல அகன்று விரிந்து அழகாக சிவந்து இருக்கிறது அப்படின்றதான. இப்படி புண்டரீக விசாலாற்று என்ன ட்ரெஸ் போட்டுருக்க, ரேமண்டா குவாலியர் அப்படின்றதான. இப்போ மாடர்னா எனக்கு தெரியாது, பிராண்ட் எல்லாம் நிறைய ஒரு ஆட்டோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த காலத்து பிராண்டை சொல்றேன், குவாலியர் ரேமண்ட், இந்த ரெண்டு தான் விமான் சொல்லுவான். அப்புறம் அந்த ரிலையன்ஸ்லாம் ஒரு ஆங்கிள் போயிட்டு, அதனால இது அது ட்ரெஸ் என்ன போட்டுருக்காங்க, ஒன்றும் இல்லை, மாந்தோல் மரவரி சீரகிருஷ்ணா தினம் வரும், மாந்தோலை கட்டிட்டு இருக்கார், மரவரியை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்றுமே பண்ணிக்காம நேச்சுரல் அப்படி ஆன்சர்னஸ்ன்றதாக மதுரமா தேவதான். பெருமாளுடையதான கல்யாண குணங்கள், அவருடையதான அழகுன்றது இப்படி சொல்ல முடியாது. கிருஷ்ணாவதாரத்தில் என்ன ஆகுதுன்னா, ராசக்கிரீடை பண்ணச்சு இந்த கோபிகைகளுக்கு நடுவில் கிருஷ்ணன் திடீர்னு அந்தர்த்தியானமானான் அப்படின்றதான. அப்படி அந்தர்த்தானமான உடனே அவெல்லாம் கோபிகா கீதம் பாடினான். கோபிகா கீதம் பாடினாங்க, முடியல அவளால், கிருஷ்ணா நீ இல்லாம முடியாதுன்றது தான் கோபிகா கீதம் அப்படின்றதான. துட்டியுகாயதே கிருஷ்ணா வாமகஸ்தான். கடைசியில் பெருமாள் வந்தார். அவளுடையதான ஈகோலாம் கிருஷ்ணன் என் கண்ட்ரோல்ல இருக்கான்னு நினைச்சாங்க. பெருமாள் சரி, உங்களுக்கு இந்த தாட் எப்போ வந்ததோ அப்போ கொஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்றேன்னு அவன் அப்படியே வேனிஷ் ஆயிட்டான். அங்கேயே வேனிஷ் ஆயிட்டான். உடனே இவளுக்கு ஆதங்கம், கிருஷ்ணனை காணுன்றதாக அழ ஆரம்பிச்சுட்டா. கோபிகா கீதம், அதனால அந்த கோபிகா கீதம், ருக்மிணி சந்தேசம், இதெல்லாம் எல்லாரும் ஆத்துல கற்றுங்க சொல்லிட்டு வரலாம். 7 ஸ்லோகம் தான் ருக்மிணி சந்தேசம். கோபிகா கீதம் 12 ஸ்லோகமோ 13 ஸ்லோகமோ தான், அதுவும் சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கும். அந்த அப்போ கிருஷ்ணன் ரீஅப்பியர் ஆகணும். ரீஅப்பியர் ஆச்சு எப்படி இருந்தான்னு கேட்டா, நாசாம் அமிர்தபூஸ்சோரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ரக்தி சாக்ஷான் மன்மதா. மன்மதனுக்கும் மன்மதனாய் இருந்தான் கிருஷ்ணன். பீதாம்பர தரஸ்ரௌரி சாக்ஷான் மன்மதா. மன்மதனுக்கு மன்மதன் அப்படின்றதாக. அந்த மன்மதன் கிட்டேந்து வேணா தப்பிக்கலாம், இந்த மன்மதன் கிட்டேந்து மன்மதனான கிருஷ்ணன் கிட்டேந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்றதாக. அப்புறம் இது சொல்ற மதுரஹா, அடுத்தது ஸ்திரஹான்னு சொல்ற. கற்றில் கலவை கணங்கள் இன்யூமரபிள் கவுஸ் எல்லாத்தையும் இவன் ஒருத்தனே, இந்த பெண்ணனுடையதான பிரதர் ஒருத்தனே கணக்கலான்றதாக சொல்ற. இன்யூமரபிள்ங்கிறதுக்கு பகவானுடைய ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டிஸ் சொல்றதுக்குதாக. பகவானுக்கு ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கு, அது இன்ஃபினிட் நம்பர். அதுக்கு இதுவும் கிடையாது, ஒன்றும் கெட்ட குணங்கள்ன்றது பெருமாட்டத்திலே ஒன்று கூட கிடையாது. பெருமாள் எது பண்ணாலும் அது நம்மளுடையதான நன்மைக்காகத்தான் பண்ணுகிறார். அம்மா குழந்தைய அடிக்கிறார், நல்லதா கேட்கிறார், நல்ல திட்டம் பண்றார்,
அது ரொம்ப ஐஸ்கிரீம் ஜுரமாக இருந்துச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு கேட்டு எவ்வளவோ பர்சுவேட் பண்ணி பார்த்தா அது ஒன்றும் கேட்கல. அப்புறம் முதுகில் லேசாக ஒரு தட்டுனாக்க தூங்கிடும் வாழ்க்கை, தூக்கத்தில் மறந்து போயிடும், அப்புறம் நார்மல் ஆகிடும். இப்போ அம்மா பண்ணது நல்லதுக்கா கெட்டதுக்கா? நல்லதுக்கு தான், அதே தான் பெரும்பாலும் பண்ணுறேன் அப்படின்றதான சாதாரணமாக சொல்லி பார்ப்பேன். ஒன்றும் கேட்கலன்னாக்க ஒரு தட்டு தூக்கம் பண்ணிடுவா. அட்லீஸ்ட் தூக்கத்திலேயாலும் இவன் தப்பு பண்ணாமல் இருப்பாமோ அப்படின்றதுக்கான நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கணுங்கிறது பெருமாளுடையதான திருவுள்ளம். ஸ்திரசமஹா அப்படின்றதான ஸ்திரகான்னாக்க உறுதியாக இருக்கணும். எங்க உறுதியா இருந்தான் பெருமாள்னா, விபீஷணன் சரணாகதி பண்ணா லாஸ்ட் மினிட்ல நான் உங்க பக்கம் சேர்த்துக்கிறேன்னு சொன்னேன். யாரா இருந்தாலும் மெயின் எனிமியோட சொந்த தம்பி எனிமியோட வீட்டுல இருந்தே வர, லாஸ்ட் மினிட்ல வர, கூட 4 அடியாளோட வர, அவெல்லாம் கதை வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபெலோஸ் ஒரு 4 5 பேர் வந்திருக்கா, லாஸ்ட் மினிட்ல வந்திருக்காங்கன்னாக்க என்ன பண்ணுவா? யாரா இருந்தாலும் டூ லேட், அட்மிஷன் டைம்லாம் ஓவர், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அப்போ இவரெல்லாம் சுக்ரீவன்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க, சேர்க்கக்கூடாது. எல்லாரும் சொன்னாங்க இந்த விபீஷணனை சேர்க்கக்கூடாது. பெருமாள் சொன்னார், இல்லை இல்லை, யாரா இருந்தாலும் எப்போ சரண்டர் ஆகிட்டாலும் அப்போ நான் சேர்த்துட்டேன். அதுக்கு நிறைய அங்கே எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்றார். யாரா இருந்தாலும் அவன்கிட்ட எவ்வளவுதான் ஃபால்ட் இருந்தாலும் அவனை கைவிடக்கூடாது. எப்போ அவன் காலில் விழுந்துட்டானோ யாரா இருந்தாலும் கைவிட மாட்டேன். இதுதான் என்னுடையதான விரதம். ஏதன் விரதம் அம்மா அப்படின்றதான அவர் சொல்றார். அப்போ சுக்ரீவன் ரிட்டர்ன் பண்றார். என்னன்னு கேட்டார், விபீஷணனை அட்மிட் பண்ணிட்டாரு, இந்த மங்கி ஆர்மி நான் எல்லாரும் திருப்பி கிருஷ்ணத்துக்கே வாபஸ் ஆயிடுவோம், நீங்க மாத்திரம் தனியா போய் லங்கையில ஃபைட் பண்ணிக்கோங்க, we will not support you. ஆஹார்வே கிளம்புவோம், you can go now. சுக்ரீவா, you can go now. பெருமாள் ஏன் கேட்டா, ஸ்திரமா ஃபர்மா இருப்பார் பெருமாள். எதுல ஃபர்மா இருப்பார்னா, சரண்டர் ஆகிட்டாக்க பெருமாள் கைவிட மாட்டார் அந்த விஷயத்துல ஃபர்மா இருப்பார். ஸ்திர சமஹா. சமஹா சரி, பெருமாளுக்கு விபீஷணன்னா பிடிக்கும், ராவணன்னா பிடிக்காது, இவாள பிடிக்கும், அக்ரூரன்னா பிடிக்கும், பீஷ்மர்னா விதுரன்னா பிடிக்கும், கம்சன்னா பிடிக்காது, சிசுபாலன்னா பிடிக்காது. பிடிக்கிற மாதிரி பெருமாளுக்கு இந்த மாதிரி ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள்லாம் உண்டான்னு கேட்டார். சமஹா இஸ் ஈக்குவல் டு ஆல். எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன்றதுல கிடையாது, எல்லாரும் வேண்டியவர்கள் தான் அப்படின்றார். இல்லை பகவானை நீ விநாசாயத்தை துஷ்டர்தான்னு சொல்றியே, அது எப்படின்னுதான் கேட்டார். சாது பரித்திராணம் பண்ணச்சே பக்தர்களுக்கு யார் கெடுதல் பண்றாரோ அவர்கள்லாம் எனக்கு எனிமி. எனக்குன்னு எனிமையே கிடையாது. என் பக்தர்களுக்கு யார் கெடுதல் பண்றாரோ அவெல்லாம் எனக்கு எனிமி. அது தூது போச்சே, கிருஷ்ணன் தூது போறான் அம்பாசிடரா. அப்படி அம்பாசிடரா தூது போச்சே, துரியோதனன் பெரிய ஒரு லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ அரேஞ்ச் பண்ணியிருந்தான். கிருஷ்ணன் விதுரர் வீட்டில் சாப்பிட்டு போயிட்டார். விதுரர் ஒரு ஏழை பாவம், அவர் வீட்டில் போய் கஞ்சி சாப்பிட்டா இருக்கிறார். அங்கே இதுலெல்லாம் போனாங்க, நம்ம ஹரித்வார்லாம் போனாங்க. அந்த இது குச்சேகர் பவன், கிருஷ்ண பவன், கீதா பவன், அந்த கீதா பவன்லாம் போனாங்க. இந்த இதெல்லாம் வச்சிருப்பார். குச்சேகர் அவர் திருமாலை போனது, இவர் விதுரர் வீட்டுக்கு போனதெல்லாம் இருப்பாங்க. அங்க என்னன்னா வாழ்வத்தை உரிச்சு தோலை கொடுக்குறான். கிருஷ்ணன் வந்துட்டாருன்றதான ஒரு விஷயத்துல ஊத்துக்காடு பாட்டு பாடிட்டாங்க. தோலை அறிந்து அந்த தனி தூரை அறிந்து அப்படின்றதான அப்படி இது தோலை உரிச்சுட்டு தோலை போடுறதுக்குள்ள கிருஷ்ணன் வந்திருக்கான்றதான ஒரு பரபரப்புல பழத்தை தூக்கி போட்டு தோலை கொடுத்தார். அப்படின்னு தோலை ஆசையா வாங்கிட்டார், சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் துரியோதனன் அரண்மனைக்கு போனார். துரியோதனன் கேட்க வா சாப்பிடலாம் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. எங்க சாப்பிட்டேன்? நான் விதுரன் வீட்டில் சாப்பிட்டேன். எங்களெல்லாம் நீ இக்னோர் பண்ணிட்டு எப்படி விதுரன் வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு தான். அது பெருமாள் சொல்ற எதுக்குன்னா, பெருமாள் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்காருன்னு சொல்ல முடியும். அங்க பெருமாள் தன்னுடையதான பிரின்சிபல் என்னன்றத, பாலிசி என்னன்றதை ரிவீல் பண்ற. துரியோதனன் மூலமா சொல்ற, எதிரி வீட்டில் சாப்பிடக்கூடாது, எனிமி கிட்ட சாப்பிடக்கூடாது, எனிமிக்கு சாதமும் போடக்கூடாது. You should not feed your enemy, you should not eat in your enemy's house.
எனிமி ஹவுஸ்ல சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. ஏன்னா அவன் எல்லாரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னாக்கா நம்மளுக்கு டேஞ்சர் இருக்கிறதுனால சாப்பிடக்கூடாது. உன் வீட்டில் நீ ஹானஸ்ட் தானே. சப்போஸ் எனிமி உன் வீட்டுக்கு வந்தான்னாக்க அவனுக்கு நீ கொடுக்கலாம் இல்லையோ, அதையே பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அப்படின்னா நம்ம பியூரா தான் இருக்கோம், நம்ம நல்ல சாப்பாடு தான் போடுறோம். சாப்பிட்டுட்டு வாசல்ல போய் கொஞ்சம் ரேட் பாய்சன் முன்கிட்டு ஒரு ஸ்லிப் எழுதி பேக்கெட்ல வச்சிருக்கோம். சோன்ஸோ வீட்டில் சாப்பிட்டேன், எனக்கு இந்த மாதிரி கனசு தருது, அவர் தான் சஸ்பெக்ட். அதனால என்னன்னு கேட்டாங்க, எதிரி வீட்லயும் சாப்பிடக்கூடாது, எதிரிக்கும் சாதம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டோம். நான் என்ன உனக்கு எதிரியா கிருஷ்ணான்னு துரியோதனன் கேட்கிறான். கட்டாயம் நீ எனக்கு எதிரி தான். எப்படி எப்படின்னா பாண்டவர்களுக்கு நீ எதிரி, அதனால எனக்கு பெருமாள் சமம் தான். பக்தர்களுக்கு விரோதியா இருக்கிறதுனால எனக்கும் விரோதியா. நீ அவளுக்கு இன்னைக்கே பாதி ராஜ்யத்தை கொடுத்துருவோம். நீ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், உங்க வீட்லயே இருக்கேன், நான் துவாரகைக்கே போக மாட்டேன். விஷதர்மம்னு போக்தவியம் விஷத்தம் நைவ போதே. பாண்டவான் விஷசேராஜன்னு மம பிராணாகி பாண்டவான். என்னோட மூச்சு காத்துல பஞ்ச பிராணங்கள்னு சொல்லுவோம். பிராண அபான ஞான உதான சமானதான பஞ்சபுத்தி பிராணங்கிறதான பிராணம் 5 இருக்கு. மூச்சு காத்து மேலேருந்து போகிறது, கீழேருந்து வருது, இன்னும் உள்ளுக்குள்ள போனதுக்கான இந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் வண்டியில் பெட்ரோல் ஃப்ளோ ஆகும். ஏர் ஃபில்டர்னு போட்டுருக்கோம். ஸ்கூட்டர், மோட்டர் சைக்கிள், கார்லாம் அது இருக்கும். அதே மாதிரி ஒரு பாட்டிலேருந்து விடணும்னாலும் ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் அது ஃப்ளோ ஆகும். அதுதான் பிராணம். நம்ம பாடியிலையும் அதே தான். இந்த ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் அது பஞ்சபுத்தி பிராணம். இந்த ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் நம்ம உடம்பு எப்படி நிலைக்குமோ அதே மாதிரி பஞ்சபாண்டவர்கள் எனக்கு பிராணனை போன்றவர்கள், அவர்களோட நீ பக வச்சிருக்கேன். அதனால பெருமாள் சமம் தான். எல்லாரும் இப்போ கீதையில சொல்றார், சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி நப்ரியா. எல்லாருக்கும் நான் ஈக்குவல் தான், எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன்றதே கிடையாது அப்படின்றதாக. கிருதி கிருதஜ்ஞா அப்படின்றதாக பக்தர்களை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்றதுனால அவனோட டியூட்டியில எப்பவும் எல்லாம் கரெக்டா இருக்கான். கிருதஜ்ஞான்றது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்ட இந்த ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டிஸ்லாம் தெரிஞ்சுட்டாக்க நம்மளுக்கு ஒரு பெரிய இது ஒரு போலும் என்ன ஒரு ஃபெய்த் வரும். பெருமாள் நம்மளை நிச்சயம் கைவிட மாட்டார். கிருதஜ்ஞன்னு சொன்னாங்க ஒன் ஹூ டசன்ட் ஃபர்கெட். கிராட்டிடியூட்னு அர்த்தம். கிருதஜ்ஞன்னு சொன்னா கிராட்டிடியூட், நன்றி மறவாதவன், செய் நன்றி மறவாதவன். என்ன கிராட்டிடியூட்னா பெருமாளுக்கு வேண்டியது ஒண்ணுமே இல்லை. நம்ம ஏதாவது ஒரு நாள் பெருமாளுக்கு ஒரு பழமோ ஒரு இலையோ துளசியோ ஒரு பூவோ கொஞ்சம் தீர்த்தமோ ஏதோ ஒண்ணு கொடுத்தாங்க, பெருமாள் அதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கான் அப்படின்றான். அதனால நம்ம பண்ணதான எந்த சின்ன காரியத்தையும் பகவான் மறக்க மாட்டான். அதனால என்னன்னா எப்பவும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்றதா. நீ என்ன கொடுத்துட்ட, ஒரே ஒரு பூ தானே கொடுத்த, ஒரு துளசி தானே கொடுத்த அப்படின்றதெல்லாம் நினைக்கணும். அது கிருஷ்ணாவதாரத்துல ஒரு சமயம் கிருஷ்ணன் ரிவர்லயோ குளத்துலயோ குளிச்சிருந்தான். அப்ப குளிக்கச்சே ஒரு பெரிய மீன் கிருஷ்ணனோட டவலை இழுத்துட்டு போயிடும். அப்ப கிருஷ்ணனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வெளியில வர முடியல. திரௌபதி இதை புரிஞ்சுட்டா. தன்னோட சாரியில இருந்து ஒரு போர்ஷனை கட் பண்ணி கிருஷ்ணனுக்கு கொடுத்தா. அந்த சமயத்துல எமர்ஜென்சி, ஏன்னா கிருஷ்ணனுக்கு ஒரு அந்த டைட் சிச்சுவேஷன்ல இருந்து கிருஷ்ணன் இதை ஞாபகம் வச்சிருந்தான். துரியோதனன் சபையில திரௌபதிக்கு அந்த மாதிரியான ஒரு மானபங்கம் ஏற்படுத்தி அளவற்றதான புடவை எல்லாத்தையும் கொடுத்து அவளுடைய தான் மானத்தை பெருமாள் காப்பாற்றினான் அப்படின்றதான். அதனால கிருத்தஜ்ஞா ராமாயணத்துல சொல்ற லஸ்மரன் அபகாரானாம் சதமதி ஆத்மபக்தையா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன எங்கேன்னு கேட்டது. ஏதோ ஒண்ணு எப்பயோ ஒரு தடவை பெருமாளை பார்த்து கையை தூக்கினாலும் பெருமாள் மறக்க மாட்டார். அதனால சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால நம்ம பண்றதான நல்ல காரியங்கள் எல்லாம் வீண் போகாது. பெருமாள் அக்கௌண்ட்ல ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். அதனால நம்ம என்னடா நம்ம நல்லது பண்ணோம், கோவிலுக்கு போனோம், அர்ச்சனை பண்ணோம், ஒன்றும் நடக்கலையேன்னு எப்போ எப்படி பண்ணணும்ன்றது பெருமாளுக்கு கரெக்டா தெரிஞ்சுட்டு அதை பண்ணுவார். அதனால இப்படிப்பட்டதான எண்ணற்ற கல்யாண குணங்களை ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டிஸ் பண்றதான பகவானை போல இந்த பெண்ணினுடையதான சகோதரனுக்கு
எல்லை இல்லாததான பசுக்கள் இருந்து அது எல்லாத்தையும் இவன் ஒருத்தனே கறக்கிறான். எதுக்கு கறக்கிறான் தெரியுமோ? சீர்மல்லும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமி என்றாலும் முதல் பாட்டிலேயே சொன்னான். அங்க ஆல்ரெடி ஒன்றும் வெல்த்துக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை. இப்போ ரொம்ப ரிச்சா இருக்கு ஒரு டவுனோ இல்லை ஒரு கண்ட்ரியோ ரொம்ப ரிச்சா இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? யாருமே வேலை பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கே நிறைய விஷயத்துக்கெல்லாம் ஹெல்ப்புக்கு ஆள் கிடைக்கிறது, ஏதாவது ஒரு வேலைன்னாக்க மனுஷாவே கிடையாது இருக்கும். எல்லாம் நம்மளே தான் படிக்க வேண்டியது. ஏன்னா எல்லாரும் இப்போ வெல்டுடு ஆகிட்டாங்க. நான் இதுக்கு வேலை பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு வரணும், நான் இதுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஒரு எலக்ட்ரிக் ரிப்பேரோ ப்ளம்பிங்கோ அதுவோ எதுக்குமே ஆள் கிடைக்கும். அங்கே யூஎஸ்ல எல்லாமும் அதான் சொல்கிறாங்க, நம்மளே தான் எல்லாம் பண்ணிக்கணும். அதனால என்னன்னா எக்கனாமிக் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ஆகிட்டுனாங்க ஒருத்தரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. இங்கே இந்த பெண்ணினுடையதான சகோதரன் எதுக்கு பால் கறக்கிறான்னா இந்த பாலை வந்து இது அதனால ஒரு இன்கம்ன்றதுக்காக கறக்கல. ஏற்கனவே எல்லாரும் வெல்டுடு அந்த பால்னால கறக்கலைன்னாக்க அந்த பசுக்களுக்கு எல்லாம் வலி இருக்கும். அந்த வலியை போகணுன்றதுக்காக கறக்கிறான் அப்படின்றதுக்காக அது மாத்திரம் இல்லை, இன்னொரு சாஸ்திரத்தையும் சொல்றார். என்னன்னு கேட்டால் ஸ்வதர்மானுஷ்டானம்ன்றதாக அவரவர்களுக்கு என்ன கடமையோ அதை செய்யறது, என்ன டியூட்டியோ அதை செய்யறது. அதனால அவரவர்கள் டியூட்டியை செய்யணும். சொல்பமப்பிய தர்மசிய திராயதே மகதோ பயாத்துன்றதாக அது ஒரு ஸ்லோகம் சொன்னார் கீதையில. இன்னொரு ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டாக்க பரதர்மாந்து பயாபகா சுதர்மம் தன்னுடையதான தர்மம் இருக்கே, தன்னுடைய டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் அண்ட் பெட்டர் தேன் அதர்ஸ் டியூட்டி அண்ட் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னொருத்தர் என்ன பண்றாங்கிறத பார்த்து அதை காப்பி பண்றதை விட உனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதை பண்றது தான் பெட்டர் அப்படின்றதாக பகவான் அந்த விஷயத்தினாலே அவன் செய்கிறான். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து சென்றார் திரளடிய சென்று சரி செய்யும். சென்றார் திரளடிய சென்று சரி செய்யும். சென்றார்கள்னா எனிமின்னு அர்த்தம். அந்த எனிமிகள்லாம் அவர்களுடையதான பவர்லாம் போகும்படியாக அவர்கள் இருக்கிற இடத்துக்கே போய் அவர்களை டிஃபீட் பண்ணுவார் அப்படின்றதான. அதுல 2-3 சொல்றேன். சென்றார் திரளடிய இவர்களுக்கு யார் எனிமி? இந்த இடையர்களுக்கெல்லாம் யார் எனிமின்னு கேட்டாங்க. பக்தர்கள் அவர்களுக்கு தீங்கு பண்றவாளும் பகவானுக்கு தீங்கு பண்றவாளும் தான் இவாளுக்கு எனிமி. பக்தர்களுக்கு தீங்கு பண்றவா பகவானுக்கு தீங்கு பண்றவா 2 பேரும் எனிமி அப்படின்றாங்க. அது யாருன்னு கேட்டா கம்சன். கம்சன் என்ன சொன்னா, எந்த தெய்வமும் வந்து என்ன ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய பலம் அவ்வளவு அப்படின்றதாக சொல்லி தெய்வத்தெல்லாம் பழிச்சுட்டான். பார்க்கடல்ல இருக்கிறதான விஷ்ணுவும் கைலாசத்துல இருக்கிறதான சிவனும் அங்க சத்தியலோகத்துல இருக்கிறதான பிரம்மாவும் சொர்க்கத்துல இருக்கிறதான இந்திரனும் யாரும் என்கிட்ட ஒன்றும் பாராட்ட முடியாது, எல்லாரையும் மொட்டை நெருக்கி வச்சிருக்கேன்னு அவன் சொல்றான். அப்படி அந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் அவன் பழிக்கிறவன், விரோதிக்கிறவன் கம்சன். கிருஷ்ணன் பிறந்து இந்த மாதிரி எங்கேயோ வளர்றான்றது கேட்ட உடனே சாது சனத்தை நிலையும் கண்டனை சாதிப்பதற்கு என்றுதான் சொல்லி பக்தர்கள் இருக்காளோ யார் யாரெல்லாம் பூஜை பண்றாளோ அவர்கள் எல்லாம் கொண்டுடும். அந்த பூஜையெல்லாம் தடுத்துடும். மரத்தெல்லாம் வெட்டு. அவன் சொல்றான், அந்த பூஜை நடக்கிறதுக்கு 2 வேணும். மரங்கள் வேணும், செடி கொடிகள் வேணும், பசுக்கள் வேணும். இது 2த்தையும் டெஸ்ட்ராய் பண்ணு. அந்த பக்தர்களையும் டெஸ்ட்ராய் பண்ண, அட்டாக் பண்ணு. அதனால என்னன்னு கேட்டா இந்த கம்சன் தான் இவாளுக்கு விரோதி. இன்னொன்னு சொல்ற, அந்த கோகுலத்துல கிருஷ்ணன் இருக்கானே, கம்சன் அங்க டைரக்டா வந்தாங்க, ஆளைதான் அமிச்சானே தவிர அவனுக்கு இங்க டைரக்டா கிருஷ்ணனை வந்து ஃபைட் பண்ற அளவுக்கு அவனுக்கு கிடையாது அப்படின்றதாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோபர்களை போல கிருஷ்ணன் அவர்களுக்கு தலைவனும் இல்லை. அந்த கம்சன் இருக்கிறதான மதுரைக்கு போய் அவனை முடித்தான். சென்றார் திரளடியே சென்று சரி செய்யும். எனிமியோட பிளேஸ்க்கே போய் அங்க இன்வைட் பண்ணி அவளை அட்டாக் பண்ணி அவளுடைய முடிக்கிறது. அங்க என்ன சொல்றாருன்னா, திரளடிய அவளை பினிஷ் பண்றது இல்லை, அவர்களுடையதான பலத்தை மட்டும் அழிப்பது அப்படின்றாங்க. பலத்தை மட்டும் அழிப்பதுன்றதுல ஜீவகாருண்யத்தோட கூடினது. அதாவது எங்க குருவோட குரு 42வது பட்டம் மகாபுல மடம் ஜிஎஸ் சுவாமி அவெல்லாம் எவ்வளவு கருணை காட்டினா, இந்த
பலத்தை மட்டும் அழிப்பதுன்றதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள். இரட்ட குணம் எப்படி இருக்கு, ஜீவகாலம் என்பது எப்படி இருக்கு. அவர் பாடம் நடத்திருந்துச்சு அந்த காலம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பாடம் நடத்திருந்துச்சு. இந்த சித்தெருப்பு வந்துடும், மேலே ஞாபகம் வந்துடும். அந்த சித்தெருப்பு வந்ததுன்னா கடிக்கும். கடிக்கச்சே அது எப்படி இருக்கும்னா சுருட்டிட்டு தான் கடிக்கும். அது ஃபுல்லாக கடக்கச்சே இருக்கிற மாதிரி அது ஃபுல் லெங்க்த்தில் இருக்காது. அந்த எறும்பு கடிச்சதுனாக்கா அந்த ரெட் ஹேண்ட் கடிச்சதுனாக்கா கொட்டி அது சின்னதாக சுருட்டிட்டு இருக்கும். அப்போ சுருட்டச்சே நம்ம இப்படி தேய்ச்சிருவோம். எறும்பு கடிக்கிறதுன்னா டக்குன்னு இப்படி தள்ளி விட்டுருவோம். அப்படி தள்ளினாக்கா அது ஸ்கிராப் பண்ணாக்கா அது செத்து போயிடும். அதுக்கு மேலே அது இருக்காது. அதனால என்ன பண்ணுவாரோ அது கடிக்கிறது ஃபீல் ஆனவுடனே பாடத்தை நிறுத்தாமல் சொல்லிட்டு லேசாக அப்படி தடவி கொடுத்துட்டே இருப்பாங்க. லேசாக தடவி கொடுத்தாக்க அது ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆனவுடனே தட்டினாக்க கீழே விட்டுரும். அது போயிடும். வேகமாக அப்படி தேய்ச்சிட்டோம்னாக்க அது இதுவாகிடும். 22வது பாசுரத்தில் இது சொல்றார். அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பந்தமாய் வந்து நீ பள்ளி கட்டிருக்கின்ற இடத்துல இந்த எறும்பு பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். அதாவது ஈகோ, கர்வம் இருக்க ப்ரைடு அது எல்லாருக்கும் இருக்கு. அது எதில் யார் யாருக்கு இருக்குன்னா ஒரு ஸ்மால் ஆண்ட்லேருந்து பெரிய பிரம்மா வரைக்கும் எல்லாருக்கும் ஈகோ இருக்கு. இந்த ஆண்ட் என்ன பண்ணிட்டா ஒரு தடவை பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணிட்டு பிரம்மா வந்தா உனக்கு என்ன வேணும்னா நான் கடிச்சா சாகணும். அதாவது அது கேட்டுதான் நான் யாரெல்லாம் கடிக்கிறேனோ அவெல்லாம் செத்து வேணும். பிரம்மா பார்த்தா திரும்பா இருந்தது உனக்கு எவ்வளவு திரும்பா சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டார். அப்படியே ஆகட்டும்னு சொன்னா என்ன ஆச்சுன்னா எறும்பு கடிக்கும். எல்லாரும் எப்படி தேப்பாடியில் ஒரு தட்டு தட்டுவார். நாம் கடித்தால் சாகணும். யார் சாகணும்னு நீ கேட்கல, நீயே செத்துடும் அப்படின்றதான பிரம்மாவரம். எதுக்குன்னா அகங்காரம், அபிமான பங்கமான். எறும்புக்கே துணோடு எறும்புக்கே இவ்வளவு ஈகோ ப்ரைட் இருந்ததுன்னு மற்றவர்களுக்கு மனுஷர்களுக்கு எவ்வளோ இருக்கும், இன்னும் தேவர்களுக்கு எவ்வளோ இருக்கும்ன்றதான அதனால அந்த ஈகோன்றது கூடாதுன்றதான அங்கேயும் அதை சொல்றாரு. அதனால அப்படி அகங்காரம் அகங்காரன்றதான அதை சொல்வார் சாஸ்திரத்துக்கு. அதுதான் நம்மளுக்கு இருக்கிறதான மெயின் ப்ராப்ளமே அகங்காரம் அகங்காரம். இது ஒன்லி ஸ்கிரிப்சர்ஸ் லிட்ரேச்சர்ஸ்ல மாத்திரம் அகங்காரம் அகங்காரம் இல்லை. ஐ டெல் யூ ஒன் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆயுர்வேதத்துல இதை பற்றி சொல்றது. அகங்காரம் அகங்காரத்தை பற்றி ஆயுர்வேதத்துல சொல்றது. ஆயுர்வேதத்துல ட்ரீட் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் பெருமாளை பற்றி மெடிடேட் பண்ணி நான் இவாளை ட்ரீட் பண்ணுறேன், இவாளுக்கு நான் பண்ணுறதான ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக இருந்து இவாளை க்யூர் பண்ணணும் அப்படின்றதான. அது என்ன பண்ணுவாருன்னா வைத்தியோ நாராயணோ ஹரின்றதான சொல்லுதாரு. அப்போ என்ன அவள் சொல்லிட்டு எனக்கு வந்து ப்ரே பண்ணுறா பெருமாள். ஆயுர்வேத சாஸ்திரத்தில் இருக்கிறதான ஸ்லோகம் நாட் அது அந்த ஆயுர்வேத அந்த புக்ஸ் இருக்கோ இல்லை லிட்ரேச்சர் அதில் ஃபர்ஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டாங்க, இந்த அகங்காரம் அகங்காரம்ன்றதான இந்த மெயின் டிசீஸ் இருக்கேன், இது மற்ற டிசீஸை விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னு கேட்டால் அகங்காரம் அகங்காரம்ன்றது அது எப்பவும் இருக்கும். மற்ற டிசீஸ்லாம் என்னன்னா சீசனல். வின்டர் வந்ததுன்னா கோல்டு வரும், சம்மர் வந்ததுன்னா சில வேற ஏதாவது ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி சீசனல் தான் அதெல்லாம். இது எப்படின்னு கேட்டால் த்ரூ அவுட் தி இயர் இருக்கும், த்ரூ அவுட் தி லைஃப் இருக்கும் இந்த அகங்காரம் அகங்காரம்ன்றதான ஈகோ. அதனால இந்த அது என்னன்னா உள்ள போய் என்ன பண்ணணும்னு கேட்டாக்க உடம்பு முழுக்க இருக்கும். அகங்காரம் அகங்காரம்ன்றது ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தி பாடி, ஹெட் டு டோ அப்படின்றதான. மற்ற டிசீஸ்லாம் என்னன்னா சில பேர் சொல்றாரு, சார் எனக்கு இந்த இடத்துல ரிஸ்க் பெயின் அப்படின்றது, அங்கே ஒரு ரிஸ்க் பிராண்ட் போட்டுக்கணும், இங்கே வலிக்கிறது எல்போ வலிக்கிறது டென்னிஸ் எல்போ ஒரு அதுக்கு ஒரு பிராண்ட் போட்டுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லுவோம். இல்லை முதுகு வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, தலை வலிக்கிறது, இந்த மாதிரி பல் வலிக்கிறது, அங்கங்கே ஒரு ஒரு ஸ்பாட்ல தான் வலி. இது என்னன்னா இந்த ஹோல் பாடியில் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். எது அகங்காரம் அகங்காரம்ன்றதான் இந்த பிரைட்டாக இருந்தது. இட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் தி பாடி, ஹெட் டு டோ. இன்னொன்று என்னதான் கேட்டாங்க, ஹோல் பாடியில் இருக்கும், இது த்ரூ அவுட் தி இயர் இருக்கும், சீசனல் இல்லை. இதனால வரதான ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு பாடியில் கபம் வாதம் பித்தம்ன்றதாக அது நம்மள உள்ள ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அப்போ அது பேலன்ஸ் ஆனது வராததுனால அதனால பெருமாளே இந்த ஈகோ அகங்காரம் அமகாரம்ன்றதான இந்த ரெண்டுத்தையும் இது பண்ணுவோம் குறைச்சிட்டே இருந்தாங்க.
மீதி எல்லாம் சரியாயிடும். அப்படிப்பட்டதான அந்த பெருமாள் கிருத்தஜன். இது சொல்ற சென்றார் திறனடியே சென்று சரி செய்யும் அப்படின்றதான சென்று சரி செய்யும்னு அவர்கள் இருக்கிறதான இடத்துக்கே போய் ராமாவதாரத்துல என்ன பண்ணாருனாங்க, அயோத்தியிலேருந்து கிளம்பி தண்டகாரண்யம் மூலமா போய் இங்க தனுஷ்கோடி மூலமாக ஸ்ரீலங்கா போய், அப்போ என்னன்னு கேட்டா கம்ப்ளீட்டா ஃப்ரம் அயோத்தி டு ஸ்ரீலங்கா நடுவில் இருக்கிறதான அசுரன் ராட்சசன் எல்லாரையும் கிளியர் பண்ணிட்டே போனார் பெருமாள். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷன் காண்பதாக ஆழ்வார் சொல்றார். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு யாருக்குன்னா மனுஷனுக்காக அசுரனை நாடி நலிந்துட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு இந்த அசுரன் கரண் தூஷணம் எல்லாம் தண்டகாரண்யத்தில் இருக்கான், அவன் மாரீச்சன் இங்க இருக்கான், இவன் அங்க இருக்கான், ராவணன் லங்கையில இருக்கான், கும்பகர்ணன் அங்க இருக்கான்னு எல்லாரையும் தேடி தேடி போய் அடிச்சார் அப்படின்றதான சொல்றார். அது என்ன சொல்றார், மாடர்ன் வார்த்தையில் அதுக்கு ஒரு வேர்ட் சொல்றோம். அந்த மாதிரி அவ இருக்கிற இடத்துக்கே போய் அட்டாக் பண்றது, அது சென்று சரி செய்யும். குற்றமொன்றில்லாத கோபலர்த்தம் பொற்பொடியே. ஆனா அவன்கிட்ட ஒன்றும் இது கிடையாது. என்ன கிடையாதுன்னா இது அந்த வார் கிரைம்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. குற்றம் ஒன்று இல்லாத அந்த வார் பண்ணச்சே என்னன்னு கேட்டா தங்கிட்ட ஒன்றும் இது வெப்பன்ஸ் இல்லாமல் போகிறதோ இல்லை அப்போனன்ட் வந்து வெப்பன்ஸை ட்ராப் பண்ணிட்டு நான் ஃபைட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்கனாக்கா அவன் அடிக்கூடாது. அந்த ஃபால்ட் எல்லாம் இப்போ கிட்ட கிடையாது. இடையர்கிட்ட குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்றதான சீதையினால அந்த சந்திர வம்சத்துக்கே ஒரு பெருமை வந்தது. அந்த மாதிரி இந்த இடைப்பெண்ணால இந்த கோகுலத்துக்கே ஒரு பெருமை வந்ததுதான். அவளுடைய அழக சொல்றார். புத்திரவல்குல் புலமையிலே போதராய் அப்படின்றதான புத்திரவல்குல் அவளுடைய பியூட்டியை சொல்றார் அப்படின்றதான. அப்படிப்பட்டதான உன்னுடையதான அழகு அவ்வளோ ஷைனிங்கா இருக்கேன், ரொம்ப எங்கா இருக்கேன், யூத்ஃபுல்லா இருக்கேன்றதான சொல்லி புத்திரவல்குல் புலமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து எல்லாரும் வந்துட்டோம். உள்ள இருக்கிறவங்க என்ன சமாச்சாரம் கேட்டேன். எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு எல்லாரும் வந்திருக்கோம். எங்க இருக்கேன்னா உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கிறோம். நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட அப்படின்னுதாங்க அந்த இது குணமையிலே போதரார். மயிலுடையதான தோகையை போல அழகானதான அந்த ஹேர் கொண்டவளே அப்படின்னுதான். மயிலுக்கு எப்படி அந்த மாதிரி தோகை அழகா இருக்குமோ அந்த மாதிரியான அழகான கூந்தலை உடையவில்லை. என்னன்னு கேட்டா உன்னுடையதான வீட்டுக்கு வந்து நாங்க என்ன பண்றோம்னு கேட்டாங்க, உன்னுடையதான மனசுக்கு பிடித்ததான கிருஷ்ணனுடைய பெயரை பாடுகிறோம் நீ கூறுகிறேன். யார் அது கிருஷ்ணன் கேட்டா முகில்வண்ணன் பெயர் பாட அப்படின்றதான. முகில்வண்ணன் திருமோகூர்னு மதுரை பக்கத்துல இருக்கு. அங்க காலநாயக பெருமாள் சக்கரத்தாழ்வாருக்கு அங்கே ரொம்ப ஃபேமஸ். இங்கே வேண்டி போய் அங்கே இது பண்ணால் பெருமாளை சேவிச்சாக்க எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறுவதான காலமேக பெருமாள் அப்படின்றதான. தோளும் நான்குடை சுரிகுழல் கமலம் கெட்டணிவாய் காலமேகத்தை அன்றி மற்றொன்று இளங்கதி ஏற்றதான சொல்லி நீலமேக சியாமலன். காலமேகம்னாக்க நீலமேக சியாமலன். அந்த டார்க் கிளவுட்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. மைண்டோட கூலாயிருக்கும், அதை பார்க்கச்சேயே கூலாகும். ஏன்னா ரெயின் பேரிங் கிளவுட்ஸ் அதில் அப்படியே மழை பெய்ய போகுது. மழை பெஞ்சா ஜில்லுன்னு இருக்கும். மழையே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றாங்க. ஒன்லி நீங்கள் ஏதாவது மேட்ச் நடந்துச்சே இந்த மாதிரி வந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குமே தவிர மற்றபடி ரெயின் பேரிங் கிளவுட்ஸை பார்த்தா டார்க் கிளவுட்ஸ் வந்தாங்க கூல் ஆகிடும் மனசு அப்படின்றாங்க. சமுத்திரத்தை பார்த்தாலும் அப்படிதான். பெருமாளை சமுத்திரம் போல இருப்பார். ஆழி பண்ணா அப்படின்றாங்க. சமுத்திரத்தை போன்றவனே பீச்சை போய் பார்த்துட்டு யாரானா போகலாமா வீட்டுக்கு கேட்டால் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். இன்னும் 1 hour பார்த்துட்டு என்ன இருக்கு அங்கே இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். 8 மணி ஆச்சு. சுண்டல்காரன் கூட வீட்டுக்கு போயிடுவான். எல்லாம் சுண்டல் எல்லாம் ஒரே சாட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்ததுங்க சுண்டல்லாம். என்னதாங்க அந்த மாதிரி அது அப்போ சமுத்திரம் என்ன போருன்னே தோணாது. பெருமாளையும் பார்த்தது போருன்னே தோணாது அப்படின்றது. அப்படிப்பட்டதான பெருமாள். இந்த முகில்வண்ணன் பெயர் பாட பெருமாளுடையதான பெயரை பாட. பெருமாளுடைய பெயர் கிருஷ்ணன், முகில்வண்ணன், நீலமேக சியாமலன், ராமன், கோபாலன், கோவிந்தன் அப்படின்றதான பெயரை பாட. நாம சங்கீர்த்தனம் எல்லாருக்கும் சொல்றாலும் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகங்கள்.
இந்த 4 யுகத்திலையும் ஒரு காரியம் பண்ணாங்க நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றது இல்லை. என்ன பலம் பண்ணாலும் அதுக்கு வேண்டியதான காரியங்கள்லாம் பண்ணணும். கிருத யுகம்ன்றதான அந்த ஃபர்ஸ்ட் யுகம் அதில் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க, நிறைய அந்த மாதிரி இதெல்லாம் தபசு அஷ்டாங்க யோகங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்றதான. திரேதா யுகம்ன்றதுல யாகங்கள் பண்ணணும் அப்படின்றதான. துவாபர யுகத்துல நிறைய அர்ச்சனை பண்ணணும்ன்றதான. உட்காந்து லெட்டார்ச்சனை கோட்டி அர்ச்சனைன்றதெல்லாம் பண்ணணும். உட்காண்டா தெரியும், கால் மாற்றிக்கணும். யாருக்கும் கீழே உட்கார முடியல, அப்படியே உட்காந்தாலும் எழுந்திருக்க முடியல. அதனால கோட்டி அர்ச்சனையெல்லாம் என்ன பண்றது, அந்த மாதிரி பண்றது. இதெல்லாம் பண்ணி எந்த பலனை பெறணுமோ கலியுகத்துல அந்த பெருமாளுடைய பகவானுடையதான நாமத்தை சொல்றதுனாலேயே கிடைக்கும்ன்றதாக கலியுகத்துக்கு இருக்கிறதான ஒரு ஸ்பெஷாலிட்டி. கலிங்கிறது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் தான், ஆனா அதுல இருக்கிறதான அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இருந்ததாக சொல்றது. அதனால அந்த எதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஒரு சொல்யூஷன் சீக்ரெட் கொடுத்துருக்காரோ, கலியுகத்தினுடையதான வீக்னஸ் நாம சங்கீர்த்தனம் பண்ணா நம்மளுக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்றதான. அப்போ அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம்னு நாம சங்கீர்த்தனத்தினுடையதான பஜன சம்பிரதாயம் இதெல்லாம் சொல்றாலும் இப்போ எல்லாரும் பண்றா, இதெல்லாம் எல்லாம் தெரியும். முகில் வண்ணம் பேர்பால நாம சங்கீர்த்தனம் இருக்கு. அதுல நம்ம ரியலைஸ் பண்ணாததான ஒரு பெரிய ஒரு வரம் பெருமாள் கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டாங்க, இப்போ பையன் அப்பாவை பார்த்து என்ன கோவிந்த், ஹலோ கோவிந்த் என்ன எப்படி இருக்க, காப்பு சாப்பிட்டியா அப்படின்னு அப்பாவை பார்த்து, அப்பா பேர் கோவிந்தன். பையன் அப்பாவை பார்த்து என்ன கோவிந்தா போயிட்டு வந்துட்டியா ஆபீஸ்க்கு அப்படின்னு கேட்டாங்க என்ன இருக்கும்? அப்பா பேர் தானே, அப்பா பேர் கோவிந்தன் தானே, பையன் ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, மரியாதை இல்லை. அதே மாதிரி ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கா, அவளெல்லாம் பார்த்து பேர் சொல்லலாமா? அதுவும் கூட பேர் சொல்லக்கூடாது. ஒரு ஆர்டினரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்கார், அவரை பார்த்து என்ன என் பேர் சொல்லி கொடுக்குற, முன்ன தெரியல, நீ என்ன என் பேர் சொல்லி சொல்ற. நம்ம எலெக்ட் பண்றோம் ஓட்டு போட்டு, அவதான் நம்ம எலெக்ட் பண்றதான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் எம்எல்ஏ, மினிஸ்டர், சிஎம், பிஎம் எல்லாம் பிரசிடென்ட் வரைக்கும். இன்டைரக்டா பிரசிடென்ட்டை நம்ம தான் செலக்ட் பண்றோம் அப்படின்றதாங்க. மற்றவர்களையும் டைரக்டா செலக்ட் பண்றோம். இப்போ அதெல்லாம் கூப்பிடலாமா? ஒருத்தரை போய் பார்த்து அவர் பவர்ல இருக்கிறவரை பார்த்து அவர் பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன ஆகும்? உடனே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். பிரசிடென்ட்னு சொல்றோம் அமெரிக்காலாம். அப்போ பிரசிடென்ட் அப்படின்னால என்ன, அது ஒரு டெசிக்னேஷன் தானே. டெசிக்னேஷன் சொன்னா போறாதா பிரசிடென்ட், மிஸ்டர் பிரசிடென்ட். அது என்ன, அந்த டெசிக்னேஷன் கூட ஒரு மிஸ்டேக்கா அப்படி என்னன்னு கேட்டா, யார் பேரையும் இந்த உலகத்துல நம்ம சொல்லக்கூடாதுன்னு தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா சுப்ரீம் பகவான் என்ன சொல்றாங்க, என் பேரை எல்லாரும் சொல்லணும், கம்ப்ளீட் பர்மிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான். இந்த மாதிரியான ஒரு லிபரல் சாங்ஷன் இருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணலாம், யாருமே சொல்லக்கூடாதுன்னு பெருமாள் என்ன சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, எப்படி வேணா சொல்லு, உனக்கு சோம்பல் இருக்குச்சே, வலி இருக்குச்சே, உட்காந்துருச்சே, எழுந்துருச்சே, என்ன பண்ணாலும் நீ என் பேரை சொல்லு, பரவாயில்ல. ஏதோ அந்த பூஜை ரூமுக்கு போயினா அப்படியே ரொம்ப பக்தியோட இன்வால்வ்டா அப்படி சொல்லணும்ன்றதே இல்லை. நீ என்ன பண்ணாலும் என் பேரை சொல்லிட்டே இது கேட்டதாக பகவான் சொல்றாங்க. அதனால முகில் வண்ணன் பேர்பாட சித்தாதே தேசாதே செல்வ கண்டாண்டி, பகவானுடைய பேரை சொன்னா அந்த நாம சங்கீர்த்தனம்லாம் இப்போ விட்டல்தாஸ் மகாராஜ்லாம் பண்றாங்க. கிருஷ்ணகாந்த் சபாவில் லாங் டைம் நடக்கிறது. அங்க எல்லாரும் எப்படி இருக்கா, அவரே எல்லாரையும் இன்சிஸ்ட் பண்றாரு. மேல தலைக்கு மேல கை வச்சு தடுமோ இல்லைன்னாக்கா உங்களுக்கு போச்சு. இந்த பாடின்றது 1 crore வேல்யூ, அது பகவான் நாமாவை சொன்னாதான் பழக்கம் அப்படின்றதாக அப்படிலாம் சொல்லி எல்லாரும் தட்டுறா, எல்லாரும் ஆடுறா பாடுறா கை தட்டுறா அப்படின்றதாக. முகில் வண்ணன் பேர்பாடு அவர் பாடுற ஸ்டேஜ்ல இருந்து இங்க ரெஸ்பான்ஸ் என்னது, இவளும் அதே மாதிரி டான்ஸ் பண்றா, கிளாப் பண்றா, எல்லாம் பண்றா. அந்த மாதிரி நாங்கள் வாசல்ல நின்று நாங்கள் 1000-2000 பேர் பாடி இருந்துச்சு. நீ அப்படியே அசையாம பேசாம இருக்கீங்கன்னா இது என்ன சமாச்சாரம்? சித்தாதே பேசாதே, கொஞ்சம் கூட பாடியில ஒரு மூமெண்ட் கூட தெரியலையே, அப்படியே ஸ்டில்லா இருக்கே, ஒரு வார்த்தை கூட பேசலையே. சித்தாதே பேசாதே, செல்வ பெண்டாட்டி, செல்வ பெண்டாட்டி அப்படின்றதாங்க
கிருஷ்ணனுடையதான அனுபவத்தினாலே ரொம்ப பூரிச்சு இருக்க நீ அப்படின்றதான அப்படி என்னன்னு கேட்டாரு. அப்படி என்னமா என்கிட்ட இருக்கு அப்படின்றதாங்க. எட்டு குரங்கும் பொருளையனோர் எதுக்கு தூங்குற நீ? வெளியில நாங்கெல்லாம் இருக்கோம், எங்களை விட்டுட்டு நீ இப்படி தூங்கலாமான்றதாக இங்க வெளியில வந்தவள்லாம் கேட்க அவளும் எழுந்து வந்தாள். அடுத்த பெண்ணை எழுப்புகிறார்கள் அப்படின்றதாங்க. அதனால தனியா போய் பகவானை அனுபவிக்க கூடாது, எல்லாரும் குரூப்பா போகணும். அதுலயும் ஒருத்தரையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் வரலன்னு பரவாயில்லப்பா அப்படின்றதான் எல்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது, எல்லாரையும் ஆக்ஷன் போகணும்ன்றதான சொல்லி பகவானுக்கு பிடிச்சது என்னன்னா பாகவத சேவை தான். பக்தர்களுக்கு பண்றதான சர்வீஸ் இருக்கு, அதுதான் இருக்கிறதுலே டாப்மோஸ்ட்னு பெருமாள் இருக்குது. அந்த பக்தர்களுக்கு பண்ணிட்டாக்க எனக்கு பண்ணதாக நான் நினைச்சுக்கிறேன். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் தகி ஆராதனம் என்றதான சொல்லி பகவான் கிருஷ்ணன் பண்றதான பூஜை தான் இருக்கிறதே பெஸ்ட். அதோட பெஸ்ட் எதுன்னு கேட்டா கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு பண்றதான பூஜை அதை விட தெரிந்தது. அந்த பாலிசியில இவா ஒவ்வொருத்தரா எழுதிட்டு போறார். நாளைக்கு 12வது பாசுரம், அதுல ராமாவதாரம் அந்த மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்க்கிற வாய்ந்ததாக வருது. மனத்துக்கு இனியவன் சோ ஸ்வீட் அப்படின்றதாக சொல்றான் ஆண்டாள். யாரே ராமன், அவன் ஆண்டாள் சொல்லிட்டாரு. அது ரியலா அது ஃபேக்சுவலா அப்படின்றது பார்க்கணும். ஸோ வி ஹேவ் டு என்கொயர் வெதர் ஆண்டாள் இஸ் ரியலி டெல்லிங் ராமன் as இது மனத்துக்கு இணையவன். அந்த ஸ்வீட்னஸ் இருக்கா இல்லையான்றதை நாளைக்கு பார்க்கணும். அதில் எல்லாரும் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ராமனுடையதான இஸ் ஸோ நைஸ்ன்றதான அந்த குவாலிட்டிஸ்லாம் ராமாயணத்துலேருந்து எடுத்து கொடுக்கும். நம்மளோட இது இமேஜினேஷன் கிடையாது. ராமாயணத்துல இருக்கிறதான ஒவ்வொரு சீன்ல இருந்தும் ராமன் எப்படி எல்லாருக்கும் நைஸா இருக்கான். He attracted everyone, including his enemies. The so-called enemies, யாரெல்லாம் பெருமாளை எனிமே நினைச்சிருந்தாலோ அவ எல்லாரும் ஒத்த விடாம சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ராமன் சோ ஸ்வீட் சோ நைஸ் அப்படின்றதான அதெல்லாம் அனுபவிக்கலாம் நாளைக்கு. அதனால கட்டாயம் எல்லாரும் வாங்குவோம். ஸ்ரீரங்க பூர்வ சகதி திதீஷான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்ச வம்சத்திலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசனம் ஸ்ரீமதே விமானந்த மகாதேஷ்டாய மகா ஸ்ரீமதே ராமாவதாய மகா ஸ்ரீமத் ராமநவமியே மகா சதமத மணிலீலா சாருகர்தாஸ்தா ஸ்தம்பர நமுதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினீதாபி சத்யராகிதநாதா விலசத்து ரித்திகோதா விஷ்ணுசித்தாத்மஜானா ஸ்ரீமத்யே கோதாயே மனோநந்தன ஹிந்தவே நந்தநந்தன சுந்தர்யே கோதாயே நித்யமங்கலம். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. मङ्गलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैः आचार्यैः जगत्तायास्तु मङ्गलम्. कवितार्किकसिंहाय कल्याणप्रसादिने श्रीमते